வணக்கம் தோழர்களே. பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 745 நாட்களாகிறது. பல நிகழ்வுகள் கடந்த 2, 3 நாட்களாக நிகழ்ந்துள்ளன. அவற்றை நாம் பேச வேண்டிய தேவை இருக்கும் அதே நேரத்தில், நாம் ஏற்கனவே கடந்த காணொளியில் கூறியிருந்ததைப் போல, ஒரு தோழர் ஒருவர் நம்மிடம் கேட்டிருந்த கேள்விக்கு பதில் ஒரு காணொளியாகவே தருகிறோம் என்று நாம் கூறியிருந்தோம். அதைத்தான் இந்த காணொளியில் நாம் பேசவிருக்கிறோம். நமது தோழர்களில் ஒருவரான முகமது இப்ராஹிம் என்பவர் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். அது விடுதலை புலிகள் பற்றியும், அவர்கள் பற்றியான விமர்சனம் குறித்தும் ஓர் கேள்விதான் அது. அதைப் பற்றி தான் நாம் இன்று பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர் முகமது இப்ராஹிம் அப்படின்ற தோழர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் ஆச்சு. நம்ம அப்பவே இது பண்ணிருக்கோம். 10 நாளைக்கு முன்னாடி அந்த கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, "ஹாய் சகோஸ், ஐ ரியலி லைக் யுவர் வீடியோஸ். பட் ஐ ஹேவ் அ ஸ்மால் கன்சர்ன் ஆர் கிளாரிஃபிகேஷன். You always talking about tigers and Prabhakaran, but they are accused many time by local people and some journalist." நீங்க எப்பவுமே வந்து உங்களோட எல்லா காணொலியும் எனக்கு பிடிச்சிருக்கு. அதே நேரத்துல எனக்கு ஒரு சின்ன விளக்கம் தேவைப்படுது. ஒரு இது இருக்குது. அ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அது என்னன்னா, நீங்க எப்பவுமே விடுதலை புலிகளை அ உயர்வாகவே பேசுறீங்க. ஆனா வந்து விடுதலை புலிகள் மேலயும், பிரபாகரன் மேலயும் பல இடங்கள்ல விமர்சனங்கள் இருக்கு. உள்ளூர் உள்ளூர் மக்கள் பேசியிருக்கிறாங்க. பத்திரிகையாளர்கள் பேசியிருக்கிறாங்க. அத பத்தி நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? கேன் யூ ப்ளீஸ் எலாபரேட் அபவுட் டைகர்ஸ் அண்ட் தேர் மிஸ்டேக் அண்ட் பாலிடிக்ஸ். அவங்க விடுதலை புலிகள் பத்தியும், அவங்க தவறுகள், அவர்களுடைய தவறுகள், அவர்களுடைய அரசியல் இத பத்தி பேசுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது நம்ம தரப்புல என்ன சொல்லணும்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் அதாவது தோழருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக்கு. நம்ம குறிப்பா வந்து இனப்படுகொலையில பாதிக்கப்பட்டதுனால, நம்ம இனப்படுகொலை வந்து மனித குலத்திற்கு எதிரான மிகப்பெரிய குற்றமா இருக்கிறதுனால, அதை பிரதானமா நம்ம பேசுறோம். இன்றைய காலகட்டத்துல ஒரு இனப்படுகொலைங்கிறது எந்த அளவுக்கு கொடூரமானது, அது மக்களுக்கு எப்படியெல்லாம் போய் சேரணும் அந்த தகவல், அதுல உண்மைத்தன்மை என்ன இருக்கு, யாரு வந்து குற்றவாளி அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்றதுக்காக தான் தொடர்ந்து வந்து இந்த இனப்படுகொலையை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய மோட்டிவேஷனுக்கு அடிப்படை காரணம் ஒரு ஒரு மக்கள் வந்து இனப்படுகொலையை சந்திச்சு அதற்கான தண்டனையும் கிடைக்கல. அந்த மக்களே வந்து குற்றவாளி கூண்டுல நிறுத்தப்படுறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லா தளங்கள்லயும் நடக்குது. லீகல் தளங்கள்ல சர்வதேச அளவுல புலிகள் மீது குற்றச்சாட்டை வச்சு தமிழ் மக்களையே வந்து குற்றவாளி ஆக்குற முயற்சிகள் வந்து தொடர்ந்து நடக்குது. அது லீகல் தளத்துல மட்டும் நடக்கிறது இல்ல. புரபகேண்டா தளத்துல பத்திரிகையாளர்கள், அதே போல அகாடமியன்ஸ், ஆய்வாளர்களுக்கு பேர்ல இருக்கக்கூடியவர்கள், இப்படி பல்வேறு தரப்புல இருந்து ஐடியாலஜிக்கலி ட்ரிவன் பீப்புள், குறிப்பா சொன்ன இடதுசாரிகள்ல வந்து கோட்பாடு ரீதியான தவறுகள் பண்ணிட்டாங்க, கோட்பாடு ரீதியா வந்து பாசிஸ்டுகளா இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து தொடர்ந்து புத்தகங்களாவே எழுதுறாங்க. சமீபத்துல வந்து லஜபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு இது தொடர்பான ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறாரு. அதுல முழுக்க முழுக்க அவர் வந்து சிங்கள தரப்பினுடைய நியாயப்பாடுகளையும், புலிகளை வந்து குறை சொல்லணும், தமிழ் மக்களை குறை சொல்லணுங்கிறதுக்காக ஸ்ரீலங்காவுல அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையே இல்ல. தமிழ் மக்களுக்கும், சிங்கள மக்களுக்குமான பிரச்சனையே கிடையாது. அது எல்லாமே வந்து மேனுஃபேக்சர்டு. அதுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. தமிழ் மக்களுக்கு அந்த ஒரு ஈடுபாடே கிடையாது. தமிழ் மக்கள் யாருமே தனிநாடு கோரிக்கையை வச்சதே கிடையாது. அப்படின்லாம் வந்து ஒரு பெரிய புத்தகமே எழுதி, அத தமிழ் ஊடகங்கள்ல சில காரணங்களுக்காக, இல்ல இன்னும் குறிப்பா சொன்னா பணத்துக்காக அத வந்து ஊதி பெருசாக்கி, அவர கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணி, அதுல விளக்கம் கேட்டு, அக்க ரொம்ப கொடூரமா வந்து காயப்படுத்தும் விதமா வந்து பேட்டிகளை எடுத்து, அத வந்து பரப்பி, சமூக வலைதளங்கள்ல பரப்பி, தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தது. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா, ஒரு ஒரு இனப்படுகொலையினால பாதிக்கப்பட்ட மக்கள் மீது மீண்டும் மீண்டும் பல்வேறு வகைகள்ல, அது ஒரு இனப்படுகொலைங்கிறது இனப்படுகொலை நடந்து முடிஞ்சதோட முடியறதில்ல. அதற்கப்புறம் அத வந்து டினை பண்றது. இனப்படுகொலை நடந்தது அப்படிங்கிறத டினை பண்றது. அப்புறம் அந்த இனப்படுகொலைக்கான குற்றவாளிகள் அந்த இனப்படுகொலைய சந்திச்சவங்க தான் அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவர்கள் மீது குற்றச்சாட்ட வைக்கிறது. அத தொடர்ந்து பிரச்சார தளங்கள்ல வந்து கொண்டு போறது. ஆ லிட்ரேச்சர்ல கொண்டு போறது. கவிதைகள்ல கொண்டு போறது.
அதாவது இது வந்து ஒரு பெரிய இனப்படுகொலை மறுப்பு இயக்கமே நடக்குது. அது வந்து சர்வதேச பத்திரிகைகள் தொடங்கி, உள்ளூர் பத்திரிகையாளர்கள் தொடங்கி, எழுத்தாளர்கள், ஆ கமெண்டேட்டர்ஸ் இப்படி பல்வேறு தளங்கள்ல இந்த பிரச்சாரம் வந்து முன்னெடுக்கப்பட்டு, இது வந்து இனப்படுகொலையினுடைய அடுத்த கட்ட நிகழ்வுகளா வந்து நடக்குது. இப்ப இதெல்லாம் வந்து எதிர்கொள்ள வேண்டிய இடத்துல தான் வந்து நம்ம ஒரு இனப்படுகொலைங்கிறது எவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்ததுனால தான், இந்த சமகாலத்துல ஒரு இனப்படுகொலை நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சமகாலத்துல, அன்று அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள, அது அரசியல் ரீதியாவும், மக்களினுடைய தரப்புல நின்னும், பாதிக்கப்பட்டவர்களின் தரப்புல நின்னும் பேசணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த காணொளி தொகுப்ப நம்ம போட ஆரம்பிச்சோம். 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டிருக்காரு தோழரு. அந்த தோழருக்கு மிக்க நன்றி. ஸோ நம்ம என்ன பின்னணியில ஒரு பிரச்சனைய நம்ம வந்து அணுகுறது? குறிப்பா வந்து இப்ப நம்ம என்ன பின்னணியில இந்த பிரச்சனைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நம்ம அணுகுறோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. நம்மளுடைய அணுகுமுறைங்கிறது ஆ ஒரு அரசியல் கொள்கை அல்லது கோட்பாடு, தத்துவம் எதுவா இருந்தாலும் மக்களுக்காக தான். இப்ப மக்களுக்காக தான் எல்லா விஷயங்களும். மக்கள வந்து நல்வழிப்படுத்துறதுக்கும், மக்களுக்கு வந்து நன்மை பயக்கிறதுக்கும், மக்களுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள வந்து தீர்க்கறதுக்கும் தான் வந்து கொள்கைகளும், கோட்பாடுகளும் தேவை. இப்ப எல்லாமே டிபெண்ட் பண்ணி இருக்கிறது எத டிபெண்ட் பண்ணி தான் வந்து எல்லாமே வந்து உருவாக்கப்படுதுன்னா, அரசியல்ல இருந்து எல்லாமே உருவாக்கப்படுதுன்னா, மக்கள வந்து டிபெண்ட் பண்ணி தான். இப்ப மக்களுக்காக தான் எல்லாமே. தத்துவங்களும் சரி, கோட்பாடுகளும் சரி, அரசியல் கொள்கைகளும் சரி, அரசியல் இயக்கங்களும் சரி, இது எல்லாமே எத பேஸ் பண்ணி இருக்குன்னா, மக்களுடைய நன்மை கருதி தான் இது எல்லாமே வந்து தேவைப்படுது. அதுல பல்வேறு அரசியல் கோட்பாடுகள் இருக்கு. வலதுசாரி, இடதுசாரி, சோசலிசவாதி, கம்யூனிசவாதி இப்படி பல்வேறு தரப்பிலான லிபரல் தியரி பேசக்கூடியவங்க, லிபரட்டேரியன் தியரி பேசக்கூடியவங்கன்னு பல்வேறு தரப்புல இருந்து ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம்ல பல கொள்கை கோட்பாடுகளோட மக்களுடைய நன்மைக்காக இயங்குறது தான் அரசியல் தளம். இப்ப இந்த தளத்தில இருந்து தான் ஒவ்வொரு பிரச்சனைகளும் மக்கள மையமா வச்சு தான் வந்து பேசப்படுது. இப்ப மக்களுக்காக தான் இந்த எல்லாமே. அது ஃப்ரேம் ஒர்க் வந்து அரசியலினுடைய தேவை எங்கிருந்து வருதுன்னா, மக்களினுடைய நன்மைக்காக உருவாக்கப்படுறது தான் கோட்பாடுகளும், அரசியலும் எல்லாமே. அப்ப மக்கள் தான் பிரதானம். மக்களுக்காக தான் எல்லாமே. இப்போ ஸ்ரீலங்காவ பொறுத்தளவுல, இலங்கையினுடைய அரசியல நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ 1947ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும்போது, கிட்டத்தட்ட இலங்கைக்கும் சமகாலத்துல சுதந்திரம் கிடைச்சது. இந்த சமகால சுதந்திரம் கிடைக்கும்போது, அதற்கு முன்னாடி இலங்கை எப்படி இருந்தது? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். என்னன்னா, ஒரு காலனியத்துவத்திற்குள்ள வந்து இந்த பகுதியினுடைய நாடுகள், 3ஆம் உலக நாடுகள் எல்லாமே காலனியத்துவத்துக்குள்ள போணுச்சு. இது எல்லாமே சமீப காலங்கள்ல போனது. ஒரு 200, 300 ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு 500 ஆண்டுகள். இந்த 500 ஆண்டுகளுக்கு முன்பு நம்மளுடைய வாழ்க்கை முறையில, நம்மளுடைய கட்டமைப்பு, அரசியல் கட்டமைப்பு இது எல்லாமே வந்து ஒரு பக்கமா, ஒரு விதமா வந்து இயங்கிட்டு இருந்தத வந்து, வெளிநாட்டிலிருந்து வந்த ஆக்குபையர், இன்வேடர்ஸ் வந்து நம்மள புடிச்சுக்கிட்டு, அவனுங்களுடைய ஆட்சிய வந்து செலுத்த ஆரம்பிச்சுட்டானுங்க. அப்ப நம்மல்லாம் வந்து அரையடிமைகளா அந்த ஆட்சியின் கட்டுப்பாட்டுல இருக்கிறோம். இப்போ அவனுங்கள வெளியேத்தணுங்கிறது தான் வந்து பிரதான நோக்கமா இருக்குது. இந்த 18ஆம் நூற்றாண்டு காலம் தொடங்கி 17ஆம் அதாவது 19ஆம் நூற்றாண்டு தொடங்கி 20ஆம் நூற்றாண்டு, 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும், இன்றைய வரைக்கும் வந்து காலனித்துவம் முழுமையா நீங்காத நாடுகள், பல நாடுகள் இருக்காங்க. ஸோ இப்படியான இந்த டீகாலனைசேஷன் முயற்சிங்கிறது கடந்த நூற்றாண்டுல கடுமையான போராட்டங்களா வடிவெடுத்தது. அப்படி உருவாக்கப்பட்ட மிக முக்கியமான போராட்டங்கள்ல உலகம் முழுக்க வந்து ஆயுதம் தாங்கிய போராட்டங்கள் நடந்தது. இந்தியாவுல வந்து அமைதி வழி போராட்டம்னு சொல்லி ஒரு ஒரு சித்தரிப்ப உருவாக்கி, அதுவே வெற்றி அடைஞ்சதா வந்து சித்தரிப்புகள வந்து உருவாக்குனாங்க. இது வந்து திட்டமிடப்பட்ட செயல் தான். இது வந்து ஸ்பான்டேனியஸா நடந்தது கிடையாது. ஆனா எல்லா நாடுகள்லயும் வந்து ஆயுத வழி போராட்டங்கள் தான் வந்து டீகாலனைசேஷன் முயற்சியில வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு.
அப்படி டீகாலனைஸ் பண்ணுங்கிற ஒரு முயற்சிங்கிறது கடந்த நூற்றாண்டு முழுக்க நடந்ததுல பல்வேறு நாடுகள் வந்து விடுதலை அடைஞ்சு போனாங்க. அந்த டீகாலனைசேஷன் வந்து நடந்தது. இந்த டீகாலனைசேஷன் நடக்கிறதுக்கு அதனுடைய உண்மையான அர்த்தம் நீங்க வந்து ஐடியாலஜிக்கலா ஒரு தத்துவார்த்த ரீதியில ஒரு டீகாலனைசேஷன் அப்படின்னா முழுமையான அர்த்தம் என்னன்னா அந்த மக்களுக்கான சுயாதீன உரிமையை வந்து வழங்கிட்டு அவங்க அதற்கு முன்னாடி எந்த மாதிரியான ஒரு அரசியல் கட்டமைப்புக்குள்ள இருந்தாங்களோ அதை விட்டு கொடுத்துட்டு போறதுதான். இப்போ உதாரணத்துக்கு இந்தியா வந்து பல சமஸ்தானங்களா இருந்தது. காலனைசேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா வந்து பல சமஸ்தானங்களாகவும் பல மாகாணங்களாகவும் இருந்தது. பல்வேறு ஆட்சி முறைகள் இருந்தது. பல்வேறு மன்னர்கள் வந்து குறுநில மன்னர்கள் இந்த பகுதி வந்து ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையும் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோலுக்காக ஒரே நாடா மாத்தினானுங்க. பரந்துபட்ட இந்தியாவா, பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ், பர்மா, மாலத்தீவு, இது மலேசியா வரைக்குமே வந்து மலேயா நாடு வரைக்குமே வந்து இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டுல தான் இருந்தது. பரந்துபட்ட இந்தியாங்கிறது கிட்டத்தட்ட வந்து இந்தியா தொடங்கி மலேசியா, சிங்கப்பூர் வரைக்கும் வந்து இந்தியாவுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல்ல தான் இருந்தது. இப்போ இதற்கான வாய்ஸ்ராய் இருந்தானுங்க. வாய்ஸ்ராய் மூலமா வந்து இந்த பகுதியை வந்து அட்மினிஸ்டர் பண்ணானுங்க. இது என்னன்னா அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக ஒரு கலோனியல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக பல்வேறு நிலப்பரப்புகளா பல்வேறு நாடுகளா இருந்தது எல்லாமே ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரு நாட்டு கட்டமைப்பா வந்து உருவாக்குனானுங்க. அப்படி உருவாக்கி அவனுங்களுடைய ஆட்சி முடிவுக்கு வந்து அவனுங்க கிளம்பும் போது இது முறையா வந்து டீகாலனைசேஷன் எப்படி நடந்திருக்கணும்னா எந்தெந்த பகுதி எந்தெந்த நாட்டினுடைய மக்கள் கட்டுப்பாட்டுல இருந்ததோ அந்த மக்களுக்கு அதை ஒப்படைச்சிட்டு போகணும். ஒருத்தன்கிட்ட இருந்து நான் விடுதலை வாங்குறேன்னா நான் அதற்கு முன்னாடி அவன்கிட்ட வந்து அடிமைப்படுறதுக்கு முன்னாடி நான் வந்து எப்படி இருந்தேனோ அந்த மாதிரி என்னை விட்டுட்டு போறதுதான் வந்து முழுமையான டீகாலனைசேஷன். ஆனா பிரிட்டிஷ்காரனுங்க பண்ண விஷயம் என்னன்னா யாருக்குமே முழுமையான டீகாலனைசேஷன் ப்ராஜெக்டை வந்து முடிக்க விடல. யாரையுமே வந்து முழுமையா டீகாலனைஸ் பண்ணல. அவனுங்களுடைய கட்டுப்பாட்டுல என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையும் உருவாக்கி பிரிக்க முடியாத அளவுக்கும் இல்ல பிரிஞ்ச பகுதி சேர்க்க முடியாத அளவுக்கும் வந்து பண்ணிட்டானுங்க. ஸோ அப்படி பண்ணப்பட்ட பகுதியா இருந்ததுதான் வந்து இந்தியா, பரந்துபட்ட இந்தியா. அப்படி அவனுங்க வந்து டிரா பண்ண லைன்ஸ் ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து அவனுங்க வந்து அவனுங்களா வந்து டிரா பண்ணது. ஏன்னா இதுல வரலாற்று தொடர்பு எதுவுமே கிடையாது. அவனுங்களா புதுசா டிரா பண்றானுங்க. லைனை வந்து டிரா பண்றாங்க. இது இந்தியாங்கிறானுங்க, இது இந்த மாகாணங்கிறானுங்க, அது அந்த மாகாணங்கிறானுங்க. அவனுங்களுடைய கன்வீனியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து அவனுங்க லைனை வந்து டிரா பண்ணி நாடுகளை வந்து உருவாக்குறானுங்க. பல நாடுகளை ஒண்ணு சேர்க்கிறானுங்க. ஸோ அப்ப முழுமையான டீகாலனைசேஷன் பண்றதுக்கான வாய்ப்பே இல்லாத அளவுக்கு அவனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அந்த மாதிரி கட்டமைச்சிருந்தான். ஸோ அதனால முழுமையா வந்து டீகாலனைசேஷன் இந்த பகுதிகள் எல்லாம் நடக்கல. அப்படி இலங்கைய போர்ச்சுகீசியர்கள் வந்து டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியர்கள் வந்து பிடிக்கும்போது இலங்கை வந்து 3 நாடுகளா இருந்தது. 3 அரசாட்சியின் கீழ இருந்தது. 2 சிங்கள நாடு, ஒரு தமிழர் நாடு. இப்படி 3 நாடுகளா இருந்தத ஒன்று சேர்த்து சிலோன்கிற நாடா வந்து அதை மாத்தி சிலோன் கட்டுப்பாட்டுல எல்லாத்தையும் கொண்டு வந்தானுங்க. அப்படி கொண்டு வரப்பட்ட இலங்கை அதே சிலோன்கிற பேர்ல தனியா வந்து சிங்களர்கள் கையில ஒப்படைக்கப்பட்டுட்டு கிளம்பிட்டானுங்க. இப்போ இது முழுமையான டீகாலனைசேஷன் ஸ்ரீலங்கால நடக்கல. இப்ப இதுல இவங்க எல்லாரும் வந்து வெளியில இருந்து வந்து ஆக்கிரமிப்பாளனை வெளியேற்றணுங்கிறதுல பிரதானமா ஒர்க் பண்ணாங்க. ஆனா தங்களுக்கு தேவையான சுயாதீனமான உரிமைகளை பெறதுல சிக்கல்கள் உருவாக்கிட்டு அவன் கிளம்பிட்டான். ஸோ இதுதான் வந்து ஸ்ரீலங்கா வந்து எப்ப விடுதலை அடைஞ்சதோ அப்ப வந்து முழுமையான டீகாலனைசேஷன் நடக்கல. அது நடக்கணும்ன்ற அவசியமும் இல்லை. ஏன்னா ஒரு ஒரு புதுமையான அரசமைப்பு முறை அதுக்கு முன்னாடி முடியரசு காலகட்டம் இருக்கும்போது ஒரு அரசனுக்கு கீழே வந்து ஒரு நாடு இருக்கும். அந்த நாட்டு மக்கள் இருப்பாங்க. அதை வந்து ஒரு நாடா வந்து அவன் ஆட்சி புரிவான். இன்றைய காலகட்டங்கிறது பிரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு அப்புறம் வந்து நாடுகள் வந்து பிரிய ஆரம்பிச்சு மக்கள் ஆட்சி முறை வந்து வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மக்களினுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றுறதுக்காக அரசு அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள வந்து உலகம் வந்ததுக்கு அப்புறம் அந்த செட்டப் வந்து உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு.
அப்படி இருக்கிற இடத்துல ஒவ்வொரு மக்கள் நம்ம சொல்றது வந்து ஒவ்வொரு மக்கள் குழு, வரலாற்று ரீதியான தேசிய இனக்குழு. தேசிய இனம்ங்கிறது எந்த பின்னணியில வருதுன்னா, ஒரு நிலப்பரப்புல வாழக்கூடிய மக்கள், ஒரே மொழி பேசக்கூடிய மக்கள். அது ஒரு மொழின்னா வந்து வீட்ல பேசிக்கிட்டு இருக்கிற மொழி கிடையாது. பொது மொழி, அரசியல் மொழி ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள். அதே போல ஒரு நிலப்பரப்புக்குள்ள வாழக்கூடிய மக்கள், வரலாற்று ரீதியான தொடர்புடைய மக்கள், கொள்வன குடுப்பன இருக்கக்கூடிய மக்கள், உறவு நிலையில வந்து கொள்வன குடுப்பன இருக்கக்கூடிய மக்கள், சமூக உறவு மட்டும் இல்ல, வணிக உறவு வச்சிருக்கக்கூடிய மக்கள். வணிக உறவுல நெருக்கமான வணிக உறவு வச்சிருக்கக்கூடிய மக்கள். ஒரு முதலாளி, இல்ல ஒரு தொழிலாளி, இவங்களுக்குள்ள இருக்கிற உறவு முறை, இதெல்லாம் வந்து ஒரு சமூகத்துல காலாகாலத்துக்கும் வரலாற்று ரீதியா தொடர்புல இருக்கக்கூடிய மக்கள் தான் தங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை நிறைவேத்துறதுக்கு ஒன்றுபட்டு சிந்திக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த மக்களாட்சி தத்துவத்துல தேசிய இனம்ங்கிற அந்த வரையறை வந்து வருது. இப்ப தேசிய இனத்தினுடைய வரையறைக்கு என்ன அடிப்படை காரணம்னா, அரசியல் அபிலாஷைகளை நிறைவேத்துறதுக்கு எந்த மக்களால தங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை ஒன்று சேர்ந்து உருவாக்கிக்க முடியும், தங்களுடைய சோவரின் உரிமையை பாதுகாக்கிறதுக்கோ இல்ல அதை திட்டமிட்டு வடிவமைக்கிறதுக்கோ இல்ல தங்களுடைய பொருளாதார வளர்ச்சி நிலைகளை வந்து உத்தரவாதப்படுத்துறதுக்கோ எந்த மக்களால ஒன்று சேர முடியும் அப்படிங்கிற இடத்துலதான் தேசிய இனம்ங்கிற ஒரு வரையறை வந்து வருது. ஒரு அரசியல் வார்த்தை அது. அது வந்து மரபு வார்த்தை கிடையாது. நான் பிறந்தது தமிழ் பேசுறேன், பிறந்ததுல இருந்து தமிழ் பேசுறேன், இல்ல பிறந்ததுல இருந்து நான் இஸ்லாமியன், அதனால வந்து எனக்கு தனி நாடு வேணும் அப்படிங்கிற கோரிக்கையின் அடிப்படையில வர்றது கிடையாது. ஒரு அரசியல் அபிலாஷைகளை வந்து தீர்வு கொண்டு வரணுங்கிறதுக்காக அரசியல் தன்மையிலிருந்து உருவாக்கப்பட்டதுதான் தேசிய இன வரையறை. அப்படி உருவாக்கப்பட்ட அந்த தேசிய இன வரையறைக்குள்ள மக்கள் என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய அரசியல் அபிலாஷைகளையும், தங்களுடைய அரசியல் நோக்கங்களையும், தங்களுடைய வாழ்க்கை முறையும் தீர்மானிக்கிறதுக்கு ஒரு நாட்டு கட்டமைப்புக்குள்ள இருக்கும்போது தங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும், தங்களுடைய சாவரின் உரிமைகள் வந்து பாதுகாக்கப்படணுங்கிறதுக்காக ஒரு நாட்டை வந்து உருவாக்குறதுக்கான கட்டமைப்புக்குள்ள போறாங்க. அப்போ முழுமையான டீகாலனைசேஷன் ஒரு பக்கம் நடக்கல. இன்னொரு பக்கம் அந்த மாதிரியான ஒரு புது முயற்சியில வந்து மக்கள் போகும்போது என்ன ஆகுதுன்னாக்க, ஒரு மக்கள் பெரும்பான்மை மக்களாகவும், இன்னொரு மக்கள் சிறுபான்மை மக்களாகவும் போயிடுறாங்க. அப்படி போகும்போது என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மை மக்களை ஒடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வந்து இந்த டீகாலனைசேஷன் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து நாடுகளுக்கு இடையில உருவாக்குது, இல்ல நாட்டுக்குள்ள உருவாக்குதுங்கிற இதை வந்து நம்மளால உணர முடியுது. அப்படி உணர்ந்த மக்கள் தான் ஈழத்தமிழர்கள். அவங்களுடைய டீகாலனைசேஷன் முழுமையா நடைபெறாததுனால, ஒரு பெரும்பான்மை மக்களினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போனதுனால, பெரும்பான்மை மக்கள் ஒடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கான உரிமைகளை வந்து மறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இவங்களுடைய அரசியல் அபிலாஷைகள் இந்த ஜனநாயக கட்டமைப்புக்குள்ள நிறைவேற்ற முடியாத ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. அப்ப இந்த மக்கள் வந்து தங்களுடைய உரிமைகள் வந்து மீட்கப்படணும்னா, தங்களுக்குன்னு தனியான ஒரு அரசியல் உரிமை வேணும் அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர வேண்டிய கட்டாயத்துக்கு மக்களை தள்ளப்பட்டாங்க. ஸோ இதுதான் அதனுடைய அடிப்படை காரணம். அப்படி தள்ளப்பட்ட மக்கள் தொடர்ந்து தங்களுடைய உரிமைகளை வந்து இழந்துகிட்டே வராங்க. சுதந்திர காலம் தொடங்கி வரிசையா வந்து தங்களுடைய உரிமைகளை வந்து இழந்துகிட்டே வராங்க. ஸோ அதற்கான போராட்டங்களை வந்து இந்த மக்களினுடைய தலைமைகள் வந்து ஆரம்பிக்கிறாங்க. தந்தை செல்வா காலத்துல வந்து இந்த போராட்டம் வந்து அமைதி வழி போராட்டம். ஏன்னா காந்தியவாதியா இருந்ததுனால செல்வா வந்து அமைதி வழி போராட்டத்தை வந்து கையில எடுத்து அந்த போராட்டத்தை வந்து நடத்துறாரு. பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடுறாரு. பேச்சுவார்த்தைகள்ல ஒவ்வொரு முறையும் வாக்குறுதிகள் வழங்கப்படுது. ஆனா வாக்குறுதிகள் தூக்கி காத்துல வீசப்பட்டுட்டு அரம்பர்களை கொண்டு வந்து அடிக்கிறாங்க. ரவுடி கூட்டத்தை கொண்டு வந்து இப்போ இஸ்ரேல்ல எப்படி செட்டிலர் வயலன்ஸ் நடக்குதோ அந்த மாதிரி வந்து வயலன்ஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த வயலன்ஸினுடைய உச்சம் வந்து அதிகமாகி அது வந்து கட்டுப்படுத்த முடியாத இடத்தை நோக்கி போகுது. தொடர்ந்து உரிமைகள் வந்து மறுக்கப்பட்டுக்கிட்டே வருது. அப்போ அரசியல் உரிமைகள் போனது மட்டும் இல்ல, தங்களுடைய அடிப்படை உரிமைகள் வரைக்கும் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த மக்கள் வந்து கொந்தளிக்கிறாங்க. தொடர்ந்து இன குரோதங்களும் இன படுகொலைகளும் நடக்க ஆரம்பிக்குது. இந்த மக்கள் வந்து கடுமையான பாதிப்புகளை சந்திக்கிறாங்க. கொழும்புல இருந்த தமிழர்கள் எல்லாரும் வந்து தங்களுடைய தொழில்களை இழந்து வெளியேற வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க.
அப்படி ஒரு கட்டம் வந்து எதுவுமே பண்ண முடியாது, இதுக்கு மேல அமைதி வழியில போராடுறதுக்கான சூழலே இல்ல. இந்த நாட்டுக்குள்ள வந்து நம்ம ரீகன்சொலியேட் பண்ணி, இந்த நாட்டுக்குள்ள நம்மளால ஒண்ணா வாழ்ந்து நம்மளுடைய அரசியல் உரிமைகளையும், அடிப்படை உரிமைகளையும் மீட்டெடுத்துக்க முடியாது அப்படிங்கிற இடத்த நோக்கி இந்த போராட்டம் வந்து தீவிரமடைஞ்சு வருது. அப்படி வரும்போது 1976ல வட்டுக்கோட்டை தீர்மானம் வந்து போடுறாங்க. இப்ப அந்த எலெக்ஷன்ல தந்தை செல்வா தலைமையில தமிழரசு கட்சி வந்து ஒரு அறிக்கையை வந்து மேனிஃபெஸ்டோ வந்து வைக்குது. தேர்தல் வாக்குறுதிகளா வந்து மேனிஃபெஸ்டோ வைக்குது. இப்ப மக்கள்கிட்ட அந்த வாக்குறுதிகளை வந்து சொல்லுது. நமக்கான அரசியல் அபிலாசைகளையும் அரசியல் உரிமைகளையும் மீட்கிறதுக்கு ஒரே ஒரு வழிமுறை மட்டும்தான் இருக்கு. தனிநாடு கோரிக்கை மட்டும்தான் அதற்கான தீர்வு. நமக்குன்னு ஒரு தனி நாடு இருந்ததுனா மட்டும்தான் நம்மளுடைய உரிமைகளை மீட்டுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை வந்து மக்கள் மத்தியில அவங்க வைக்கிறாங்க. இப்ப மக்கள் வந்து அதை ஆதரிச்சு ஓட்டு போடுறாங்க. வட்டுக்கோட்டை தீர்மானத்தை ஆதரிச்சு அந்த தேர்தல்ல தமிழரசு கட்சிக்கு 90% மேற்பட்ட வாக்குகள் கிடைச்சு அந்த கட்சி வந்து வெற்றி அடையுது. இப்போ மக்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு ஜனநாயக அமைப்பு முறையில மக்களினுடைய முடிவு தான் மக்களுக்காக தான் எல்லாமே. இப்ப மக்கள் என்ன சொல்றாங்க, நம்மளுடைய உரிமைகளை ஸ்ரீலங்காங்கிற ஒரு நாட்டுக்குள்ள இருந்துகிட்டு நம்மளால வென்றெடுக்க முடியாது. அப்ப நம்மளுடைய உரிமைகளை பாதுகாத்துக்கணும்னா நமக்குன்னு ஒரு தனி நாடு வேணும். நம்மளுடைய நிலப்பரப்புல நம்ம முன்னாடி காலனைசேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான ஒரு நில அமைப்புக்குள்ள நம்ம இருந்தோமோ அந்த நில அமைப்புக்குள்ள நமக்கான அரசியல் உரிமைகளை வந்து நிறைவேற்றிக்கிறதுக்கு நமக்குன்னு ஒரு தனி நாடு வேணுங்கிறத அவங்களுடைய தீர்மானமா வச்சு அதுவே வந்து மக்கள் மத்தியில ரெஃபரண்டமா வெற்றி அடையுது. ஸோ இப்ப இதுதான் வந்து அடிப்படை. இப்ப இந்த அடிப்படையிலிருந்து தந்தை செல்வாவினுடைய உயிரிழப்பு நடக்குது. தந்தை செல்வா வந்து இறந்து போறாரு வயது முதிர்ச்சி காரணமா. அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த போராட்டத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. மக்கள் தங்களுக்கான தனிநாடு தான் தீர்வு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அப்ப இதை வந்து பொலிட்டிக்கல் செக்ஷன் வந்து இதை முன்னெடுக்கிறது தான் அவங்களுடைய பிரதான நோக்கமா இருக்கணும். ஏன்னா மக்களினுடைய தீர்வை கொண்டு போறது தான் அரசியல் கட்சிகளினோட நோக்கம். அதான் அவங்க பண்ணணும். அதுதான் அவங்களுடைய ஆப்ளிகேஷன், அதுதான் அவங்களுடைய பிரின்சிபல். இதை கொண்டு போற இடத்துல இளைஞர்கள் வர்றாங்க. மீண்டும் வந்து வன்முறைகள் நடக்குது. சிங்கள அரம்பர்கள் வந்து மீண்டும் தாக்குதல் நடத்துறாங்க. தமிழர் பகுதிகளில் தாக்குதல் நடத்துறாங்க. பல்வேறு படுகொலைகள் நடத்தப்படுது. அப்படி நடத்தப்படுற இடத்துல தமிழ் இளைஞர்கள் வந்து ஆயுதம் தாங்கிய போராட்டத்துக்கு போறாங்க. பல்வேறு அமைப்புகள் உருவாகி பல்வேறு ஆயுத போராட்டங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்குது சிங்கள அரசாங்கத்திற்கு எதிராக. ஆயுத போராட்டங்கள் கையில் எடுத்து இந்த மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்கு மக்களுடைய ரெஃபரண்டத்தை வந்து பின்னணியா வச்சுதான் அந்த ஆயுத போராட்டம் வெடிக்குது. அதனாலதான் மக்கள்கிட்ட இருந்து ஆதரவு வந்து இந்த அமைப்புகளுக்கு வருது. இப்படி போயிட்டு இருக்காங்க. இப்ப மக்கள் வந்து தெளிவான முடிவு எடுத்திருக்கிறாங்க. அந்த தெளிவான அரசியல் நோக்கத்தை வந்து செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு வந்து அந்த மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் பொறுப்பான இளைஞர்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கு. அப்ப அந்த அரசியல் கட்சிகள் அதை முன்னெடுத்து போறது மட்டும்தான் பிரதான நோக்கமா வச்சு செயல்பட முடியும். அப்படி உருவாக்கப்பட்ட அமைப்புகள் பல்வேறு அமைப்புகள் உருவானுச்சு. இபிஆர்எல்எஃப், டெலோ, அதே போல இன்னும் பல்வேறு அமைப்புகள். நான் எல்லா அமைப்புகளையும் பேர் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. பல்வேறு அமைப்புகள் உருவாகுது. இபிஆர்எல்எஃப் போன்ற அமைப்புகள் வந்து இடதுசாரி சிந்தனை ஓட்டத்திலிருந்து வராங்க. அதே போல இன்னும் பல அமைப்புகள் அதாவது லிபரல் சிந்தனை ஓட்டத்திலிருந்து வராங்க. அப்படியான வந்த ஒரு அமைப்பு தான் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு. அது ஒரு அமைப்பு. அதுவும் அதே மக்களினுடைய கோரிக்கைக்காக போராட்டத்தை வந்து ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை கையில் எடுத்து நடத்துது. இப்படி இவங்க எல்லாருமா சேர்ந்து இந்த மக்களினுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றணுங்கிறதுக்காக ஆக்கிரமிப்பாளனை வெளியேற்ற வேண்டிய இடத்துல வந்து அவங்க வந்து போராட்டத்தை வந்து கையில் எடுத்து கொண்டு போறாங்க. இதுவரைக்கும் எந்த அமைப்பும் மீதும் எந்த முரண்பாடுகளும் யாருக்கும் இல்லை. தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து முழுமையான ஆதரவு எல்லா அமைப்புகளுக்கும் இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்தியாவினுடைய தலையீடு வருது. இப்ப இந்தியாங்கிறது
அண்டையில் இருக்கக்கூடிய ஒரு வல்லாதிக்க நாடு. இந்தியா வந்து தமிழர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கங்கிற பின்னணியில இந்தியா வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை வந்து இலங்கை மீது செலுத்துறதுக்கான முயற்சியில ஈடுபடுது. அப்படி ஈடுபடும் போது இந்தியா தன்னுடைய ஜியோ பொலிட்டிக்கல் நலன் கருதி பல்வேறு நடவடிக்கைகளை பண்ணுது. இப்ப தமிழர்களுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி தமிழர்கள் சார்பா வந்து இலங்கை அரசாங்கத்து கூட பேரத்தை பேசுது. இப்படி தொடர்ந்து இந்திரா காந்தி காலத்துல இலங்கையில நடந்தது அந்த பிளாக் ஜூலை கலவரம்ங்கிறத இனப்படுகொலைங்கிற அளவுக்கு பேசுறாங்க. அது தொடர்ந்து இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை கொள்கைங்கிறது தொடர்ந்து ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவானதாகவும், அதே நேரத்துல ஸ்ரீலங்கா வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுக்கான ஒரு கருவியாகவும் பயன்படுத்தப்படுது. அப்படி பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்திரா காந்தியினுடைய மரணம், அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி வரும்போது அவருடைய ஃபாரின் பாலிசியை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணி இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இருக்கிற அந்த சிங்கள அரசாங்கத்திற்கும் இருக்கிற உறவை வந்து வலுப்படுத்தணுங்கிற நோக்கத்தோட வந்து அவருடைய நடைமுறைகள் பாலிசி டிசிஷன் வந்து எடுக்கிறாரு. அப்படி எடுக்கும்போது ஸ்ரீலங்காவோட நெருக்கத்தை ஏற்படுத்தி ஸ்ரீலங்கா வந்து தன்னுடைய முழுமையான கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றதுக்காக தமிழ் பிரச்சனையை வந்து ஒரு பிரதானமா வைக்கிறாரு. அப்படி வைக்கும்போது இந்தியாவினுடைய ஆதரவோட தான் இந்த பல இயக்கங்களும் உருவாக்கி தமிழ் மக்களுக்கான அந்த போராட்டத்தை வந்து நடத்துறாங்க. ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் நலன் கருதி தான் இந்தியா அமைப்புகளுக்கு ஆயுத உதவிகள்ல இருந்து எல்லா உதவிகளும் பயிற்சிகள் வரைக்கும் வழங்குது. எல்லா அமைப்புகளுக்கும் வழங்குது. அப்படி வழங்கும்போது விடுதலை புலிகள் அமைப்பை வந்து விட்டுட்டு மற்ற அமைப்புகளுக்கு எல்லாம் பயிற்சி கொடுக்குறாங்க. இப்ப விடுதலை புலிகள் என்ன பண்றாங்க, நமக்கு மட்டும் பயிற்சி நம்ம எடுத்துக்கலன்னா நமக்கு முழுமையான பலம் இருக்காம போயிடும். அதனால நம்மளும் வந்து இந்த பயிற்சி எல்லாம் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுனால விடுதலை புலிகள் அமைப்பும் அந்த பயிற்சிகள்ல ஈடுபடுது. அப்படி ஈடுபடும் போது கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை, இந்தியாவினுடைய புலனாய்வு அமைப்புகள் வந்து இந்த அமைப்புகள்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க. இந்த அமைப்பினுடைய தலைமைகளை வந்து தங்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி வரும்போது இந்தியாவினுடைய ஃபாரின் பாலிசி சேஞ்ச் ஆகும்போது என்ன பண்றாங்கன்னா, இவங்களை ஒரு துருப்பு சீட்டா பயன்படுத்துறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. அதாவது தங்களுடைய மக்களினுடைய கோரிக்கைய காப்பாத்தணுங்கிறதுக்காகவும், தங்களுடைய மக்களினுடைய அரசியல் அபிலாசைய பூர்த்தி பண்ணுங்கிறதுக்காக ஆயுதத்தை கையில் எடுத்த அமைப்புகள் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறையினுடைய செயல்பாட்டினால இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை ஆம்பிஷனுக்காக தங்களுடைய போராட்டத்தை இந்தியா கிட்ட கையளிக்கிறாங்க. இப்போ தங்களுடைய மக்களுக்காக போராட ஆரம்பிச்சவங்க கடைசியா இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை என்ன சொல்லுதோ அதை கேட்கக்கூடிய இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. திம்பு உடன்பாடு ஏற்படுது, திம்பு ஒப்பந்தம். திம்புல கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. எல்லா அமைப்புகளும் போறாங்க. எல்லா அமைப்புகளும் போய் பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது பல்வேறு அமைப்புகளை இந்தியாவினுடைய உளவுத்துறை வந்து தங்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துருது. அப்படி கொண்டு வரும்போது பல அமைப்புகள் இந்தியா என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு தயாராகிறாங்க. ஏன்னா இந்தியாவை இல்லாம தங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்ந்துடுறாங்க. அதனால இந்தியா கிட்ட முழுமையான தங்களுடைய சரண்டரை வந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு இந்தியா என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு தயாராகிடுறாங்க. அப்படி எல்லா அமைப்புகளும் இந்தியா சொல்றதை கேட்கிற இடத்துக்கு தள்ளப்படும் போது ஒரே ஒரு அமைப்பு மட்டும் இந்தியா சொல்றதை ஏத்துக்க முடியாதுங்கிறது. அதுதான் விடுதலை புலிகள் அமைப்பு. இப்போ விடுதலை புலிகள் அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, எங்களுடைய போராட்டம் எங்களுடைய மக்களுக்காக, எங்களுடைய மக்களினுடைய உரிமையை மீட்டெடுக்கிறதுக்காக தான் எங்களுடைய போராட்டம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கே தவிர இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை நலனுக்காக எங்களுடைய போராட்டத்தை நாங்க கையளிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இது இந்தியாவினுடைய ஈகோ பிரச்சனையாகுது. இந்தியாவுக்கு வந்து வெளியுறவுத்துறையில மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துது, வெளியுறவு கொள்கையில. ஸோ அதற்காக
புலிகள் அமைப்பு ஒழிக்கணுங்கிற முடிவுக்கு வராங்க. அப்படி வரும்போது என்ன பண்றாங்கன்னா, இந்த அமைப்புகள் தங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு உதவிகள் பண்ணி, புலிகள் அமைப்ப அழிக்கிறதுக்கான உத்தரவ குடுக்குறாங்க. இப்ப இந்த அமைப்புகள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, புலிகள அழிக்கிறதுக்காக தங்களுடைய ஆயுதங்கள எதற்காக இந்த ஆயுதங்கள் கையில் எடுக்கப்பட்டுச்சோ, அதற்கு நேரெதிரா சொந்த மக்கள் அழிக்கிறதுக்காக இந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுது. அப்படி படும்போது, தங்கள பாதுகாத்துக்கிறது பிரதான நோக்கம். அதே மாதிரி மக்களினுடைய கோரிக்கைய பாதுகாக்கிறது மிக முக்கியமான நோக்கம். பிரதான நோக்கமே வந்து அ மக்களினுடைய கோரிக்கைகள பாதுகாக்கிறது தான். இப்ப நீங்க சமகாலத்துல வந்து அ பலஸ்தீன்குள்ள நடக்கிற பிரச்சனையும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான பிரச்சனை தான். எந்த பின்னணியில நம்ம பார்க்கணும்னா, இந்த பலஸ்தீன் பிரச்சனையில வந்து நம்ம என்ன மாதிரி பார்க்கிறோமோ, அதே மாதிரி தான் வந்து ஈழத்தமிழர் பிரச்சனையிலயும் வந்து புலிகள் அமைப்பு நடந்துகிட்ட விதத்த வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அப்படி இந்த அமைப்புகள் தங்களுடைய சொந்த மக்களுக்கு எதிரா ஆயுதங்கள கையில் எடுத்து, அ விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கையில ஈடுபடும்போது, அதை எதிர்கொள்ள வேண்டிய இடத்துல புலிகள் அமைப்பும் இந்த அமைப்புகளுக்கு எதிரான சண்டையில வந்து ஈடுபடுது. இந்த அமைப்புகள் வெறும் புலிகளுக்கு எதிரா மட்டும் இயங்கல. அன்றைய காலகட்டத்துல வந்த நீங்க பத்திரிகை செய்திகள் வீரகேசரியிலிருந்து அ ஈழநாதம் வரைக்கும் அன்னைக்கு வந்த பத்திரிகைகள் எல்லாத்தையும் எடுத்து அன்றைய செய்திகள நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் திருட்டு நடவடிக்கைகள். லாரிய கடத்துறது, ட்ரக்க கடத்துறது, பஸ்ஸ கடத்துறது, வீட்டுல வந்து நகைகள திருடுறது, வீட்ட கொள்ளையடிக்கிறது, பேங்க்ல கொள்ளையடிக்கிறது, எல்லா நடவடிக்கைகளும் அன்றாடம் இந்த அமைப்புகளினுடைய ஆட்கள் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி புலிகளுக்கு எதிரான சண்டையிலயும் ஈடுபடுறாங்க. அப்படி பல புலிகளினுடைய கேடர்ஸ வந்து கடத்திக்கிட்டு போய் கொலை பண்றாங்க. இப்படி பல ஏன்னா இந்த அமைப்புகள் எல்லாம் வலுவான அமைப்புகளா இருக்கு. புலிகள் அமைப்பு ரொம்ப வலுவில்லாத அமைப்பா இருக்கு. அப்போ அந்த காலகட்டத்துல. ஆரம்ப கட்டத்துல வந்து டெலோ, இபிஆர்எல்எஃப் போன்ற அமைப்புகள் எல்லாம் வந்து மிக வலுவான அமைப்புகள். எரோஸ் இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் வந்து ரொம்ப பெரிய அமைப்புகள். புலிகள் அமைப்பு ஒரு சின்ன அமைப்பு. ஏன்னா புலிகளின் அமைப்பினுடைய தலைவர் வந்து அவருடைய இயக்கத்த ஆரம்பிக்கும்போது 17, 18 வயசு தான். ஸோ அதனால சின்ன பையனுக்கு கீழ வந்து யாரும் பெருசா போகல. 2வது அரசியல் ரீதியா ஆ சிந்தனை அதாவது இப்போ தத்துவார்த்த ரீதியா வந்து பெரிய அளவுக்கு ஈடுபாடு காட்டாத அமைப்பா இருந்தது புலிகள் அமைப்பு, ஆரம்ப கட்டத்துல. அதனால வந்து பெரிய நம்பிக்கைய பெருசா யாருக்கும் வரல. அதனால இளைஞர்கள் பூரா வந்து பெரிய பெரிய அமைப்புகள் 2வது மார்க்ஸ பத்தி பேசுறவங்க, அ இடதுசாரி சிந்தனை ஓட்டத்துல போறவங்க, இப்படியான அமைப்புகள நோக்கி வந்து இளைஞர்கள் வந்து போறாங்க. அவங்கள்ட்ட தான் 2வது இந்தியாவினுடைய உதவிகள் கிடைக்குது. இந்தியாவினுடைய ஆயுதங்கள் கிடைக்குது. அதனால ஆயுதங்கள் நெறைய இருக்கிறதுனால அங்க போறாங்க. அப்படிதான் வந்து பெரும் இளைஞர்கள் வந்து அந்த அமைப்புகள்ல வந்து போய் சேர்ந்துடுறாங்க. இப்போ பெரிய அமைப்புகளா இருக்குது. சின்ன அமைப்பா இருக்கக்கூடிய புலிகள் அமைப்ப வந்து எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க புலிகள் அமைப்ப மட்டும் எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கல. கடைசியா வந்து கேங் மாதிரி ரவுடித்தனம் பண்ற வேலைகள்லயும் ஈடுபடுறாங்க. இதுக்கெல்லாம் நான் சொல்றத வந்து நீங்க எடுத்துக்க வேண்டியதில்ல. உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா, இன்டர்நெட் ஆர்கைவ்ல வந்து கிடைக்கும். ஈழநாதம், வீரகேசரி போன்ற பத்திரிகைகள்ல அந்த 90கள் தொடங்கி, அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 2, 3 வருஷத்துல நடந்த சம்பவங்கள் எல்லாம் நீங்க வந்து அன்றாட செய்திகள எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். எத்தன அ கடத்தல் சம்பவங்கள், எத்தன கொள்ளையடிப்பு சம்பவங்கள்ல இந்த அமைப்புகள் வந்து ஈடுபட்டிருக்காங்கங்கிறது அன்றன்றைய செய்திகளா வந்திருக்கும். பொது செய்திகள் தாள்கள்லயே வந்து வந்திருக்கும். ஸோ இப்படி பண்ண ஆரம்பிக்கும்போது, மக்கள் மத்தியில இருந்து 2 பிரச்சனைகள் உருவாகுது. ஒண்ணு வந்து இந்த விடுதலை போராட்ட அமைப்புகள் மேல வெறுப்புணர்வு உருவாகுறதுக்கான களம் வந்து உருவாக்கப்படுது. இது வந்து திட்டமிட்டு உருவாக்கப்படுறது. ஏன்னா அமைப்புகளே மக்களுக்கு எதிரா வந்து இயங்கும்போது, ஒரு சமூக விரோத அமைப்பா வந்து இயங்க ஆரம்பிக்கும்போது, மக்கள் வந்து அதற்கு அந்த அந்த நோக்கத்துக்கே வந்து ஆதரவு குடுக்கிறத வந்து குறைச்சுக்குவாங்க. அதே மாதிரி
தங்களுடைய சொந்த அமைப்புக்கு எதிராவே வந்து இயங்கும்போது, உங்களுடைய நோக்கமே வந்து மக்கள பாதுகாக்கிறதும், மக்களினுடைய கோரிக்கைக்காகவும் தான் நீங்க இந்த ஆயுதத்த கையில ஏந்திருக்கீங்க. ஆனா, இன்னைக்கு அதுக்கு ஆப்போசிட்டா வந்து மக்களினுடைய உங்களுடைய ஐடியாலஜிக்கல் விரோதமா, இல்ல உங்களுக்கு போட்டியாளரா கருதப்படுற இன்னொரு அமைப்ப அழிக்கிறதுக்காக இந்த ஆயுதங்கள பயன்படுத்துறீங்க. இப்ப இது 2மே பிரின்சிபலி தவறான விஷயம். இப்ப இது 2யுமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடிப்படை நோக்கத்திலிருந்து விலகி போயி, தரம் புரண்டு, தவறான செயல்கள்ல ஒரு 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 அரம்பர் கூட்டம் மாதிரி வந்து இயங்க ஆரம்பிக்கும்போது முரண்பாடு வருது. இப்ப இதுல புலிகள் அமைப்பு 2 விஷயத்த பாதுகாக்க வேண்டிய நிலையில இருக்கு. ஒண்ணு வந்து தங்களுடைய மக்கள பாதுகாக்கணுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு விடுதலை போராட்ட அமைப்புகளுக்கும், மக்களுக்கும் இருக்கிற அந்த உறவு நிலைய வந்து பாதுகாக்கணும். ஏன்னா, இந்த அமைப்பினுடைய செயல்பாடுகள் சமூக விரோதமா போகும்போது, மக்களுக்கும் விடுதலை போராட்ட அமைப்புகளுக்கும் இருக்கிற உறவு நிலையில முரண்பாடு உருவாகுது. அத பாதுகாக்கணும். அது சைக்காலஜிக்கலா நடக்கிறது சமூகத்துக்குள்ள. அதையும் வந்து தடுத்து நிறுத்தணும். 3வது விஷயம் தங்கள பாதுகாத்துக்கணும். ஏன்னா, இந்த போராட்டத்த வந்து தொடர்ந்து கொண்டு போகணும்னா, தங்களுடைய அமைப்புக்கு எதிரா வந்து இந்த இந்த அமைப்புகள் வந்து ஆயுதம் தாங்கும்போது, அத வந்து புரொடெக்ட் பண்ணணும். அப்ப தங்களையும் பாதுகாத்துக்கணும். இப்படி 3 முக்கியமான விஷயங்கள் வந்து பண்ண வேண்டிய நிலையில ஒரு அமைப்பு வந்து தள்ளப்படுது. அப்படி தள்ளப்படும்போது, அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா, இந்த அமைப்புகளுக்கு எதிரா சண்டைய போடுறதுங்கிறத முடிவு பண்றாங்க. அப்படி சண்டை உருவானது தான் சகோதர யுத்தம். அந்த சகோதர யுத்தத்துல பல அமைப்பு தலைவர்கள், பல அமைப்பு கேடர்ஸ் வந்து கொல்லப்படுறாங்க. அதே மாரி புலிகள் அமைப்பினுடைய கேடர்ஸ் கடத்தி கொல்லப்படுறாங்க. இந்த சண்டை வந்து ரொம்ப தீவிரமா நடந்து, மற்ற அமைப்புகள் எல்லாமே வந்து புலிகள் அமைப்புகிட்ட தோல்விய தழுவுறாங்க. புலிகள் அமைப்ப எதிர்கொள்ள முடியல. இப்ப புலிகள் அமைப்புக்கு ஆதரவு வந்து மக்கள் மத்தியில கூடுது. புலிகள் அமைப்பு பல்வேறு கட்டுப்பாடுகள தங்கள் அமைப்புக்கு வந்து உருவாக்கிக்கிறாங்க. ஏன்னா மக்கள்ட்ட இருந்து ஆதரவு வேணும்னா, தங்களுடைய அணுகுமுறையும், தங்களுடைய நடவடிக்கைகளும் ரொம்ப நேர்மையா இருக்கணும். எந்த கெட்ட செயல்கள்லயும் ஈடுபடக்கூடாத அளவுக்கு தங்கள வந்து ஒரு ஒழுங்கமைவுக்குள்ள அந்த அமைப்பு வந்து ஒரு கட்டுப்பாடான அமைப்பா வந்து உருவாக்கிக்கிறாங்க. அப்படி உருவாக்குனதுல அவங்களுடைய அடிப்படை விஷயங்களா வந்து வச்சுக்கிட்டது, தண்ணி அடிக்கக்கூடாது, தம் அடிக்கக்கூடாது, கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, காதலும் பண்ணக்கூடாது, பெண்களுக்கும் இவங்களுக்கும் எந்த உறவும் இருக்கக்கூடாது. இப்படி பல கட்டுப்பாடுகள வைக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப பிரிமிட்டிவான கட்டுப்பாடுகளும் இருக்கு. ஏன்னா இப்ப கல்யாணம் பண்ணக்கூடாது, அ காதலிக்க கூடாதுங்கிறதெல்லாம் ரொம்ப பிரிமிட்டிவான கட்டுப்பாடு. ரொம்ப பிற்போக்குத்தனமான கட்டுப்பாடு. இதெல்லாம் ஆரம்ப கட்டத்துல ஏன்னா அந்த மக்கள் மத்தியில சமூகத்தினுடைய நடவடிக்கைகள் ஏன்னா இப்ப நம்ம சமூகத்திலிருந்து சமூகத்துக்காக போராடும்போது, சமூகத்தினுடைய எதார்த்த நிலைய உணர்ந்து, சமூகம் எத வந்து தவறா பாக்குது, சமூகம் வந்து எத நல்லதா பாக்குதுங்கிறது எல்லாத்தையும் அனுசரிச்சு தான் உங்களுடைய கொள்கைகள வந்து நீங்க வடிவமைச்சுக்க முடியும். அப்படியான ஒரு தமிழ் சமூகத்துல இந்த காதல், பெண்கள்ட்ட வந்து அ தொடர்பு ஏற்படுத்தினா ஏற்படுற பின்விளைவுகள், அதேபோல கல்யாணம் பண்ணிக்கிட்டா தங்களுடைய குழந்தைகளையும், தங்களுடைய குடும்பத்துக்காக நாட்டினுடைய கோரிக்கைய வந்து பின்னாடி தள்றது, இதெல்லாம் நடக்குங்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு கட்டுப்பாடுகள தங்களுக்கு தாங்களே வந்து விதிச்சுக்கிறாங்க. பின்னால இந்த கட்டுப்பாடுகள் தளர்வுகளுக்கு உட்படுது. ஏன்னா வந்து அவங்க திரும்ப அரசியல் ரீதியா ஐடியாலஜிக்கலா எது எதெல்லாம் தவறானது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் வந்து களைய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே எதனால உருவாகுதுன்னா, மற்ற அமைப்புகள் இந்த மாதிரிலாம் வந்து தவறான செயல்கள்ல ஈடுபட்டு, மக்கள் மத்தியில இருந்து தங்களுடைய செல்வாக்குகள வந்து இழக்குறாங்க. அதனால அதிலிருந்து இழக்கக்கூடாதுங்கிறதுக்காக தங்களுக்கான கட்டுப்பாடுகள ரொம்ப கடுமையானதா வச்சுக்கிறாங்க புலிகள். இப்படி வச்சுக்கிட்டு அவங்க வந்து வரும்போது, இந்த சகோதர யுத்தம் ஏற்பட்டு, இந்தியாவினுடைய தலையீடு, அதுக்கப்புறம் இந்தியாவினுடைய வெளியுறவு அ அமைதி காக்கும் படைங்கிற பேர்ல வந்து ஆக்குபேஷன் ஃபோர்ஸ் வந்து ஈழத்துக்குள்ள போகுது. அந்த ஈழத்துக்குள்ள போனதுக்கப்புறம் அது சிங்கள ராணுவத்து கூட வந்து சண்டைய நடத்தாம, தமிழ் மக்கள் மீதும், அ புலிகள் அமைப்பு மீதும் வந்து தாக்குதல ஆரம்பிக்குது. அப்ப அவங்களையும் எதிர்கொள்றாங்க. அவங்கள எதிர்கொண்டு, அவங்களெல்லாம் வீழ்த்தி, அவங்கள தோல்வி அடைய வச்சு, அவங்கள அங்கிருந்து விரட்டி அடிச்சதுக்கப்புறம்,
முழுக்க முழுக்க இந்த அமைப்புகள் என்ன பண்றாங்கன்னா, தவறான நடவடிக்கைகள்ல இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை, இந்தியாவினுடைய உளவுத்துறையினுடைய கட்டுப்பாட்டுல தவறான நடவடிக்கைகள்ல முழுமையா ஈடுபடுறாங்க. அப்படி நடந்த ஒரு சம்பவத்த மட்டும் நான் உதாரணமா சொல்றேன். ஒரு அமைப்பினுடைய சகோதர அமைப்பினுடைய ஒரு முக்கியமான கேடர், வேலைக்கு போயிட்டு வந்த பெண்கள், பஸ்ல வந்து ஃபேக்டரியில இருந்து வீட்டுக்கு வர்ற டயத்துல, பஸ் டிரைவர அடிச்சு விரட்டிட்டு, பஸ்ஸ கடத்திட்டு போயி, இந்தியாவினுடைய உளவுத்துறை இந்தியாவினுடைய படை படை தளத்துக்கு கொண்டு போயி, அங்க வந்து அந்த பெண்கள வந்து இந்திய பட படைத்தளத்துல வந்து இந்திய படைகள் வந்து கற்பழிச்சு கொடுமைப்படுத்திட்டாங்க. இதுக்கு காரணமா இருந்தது, அந்த சகோதர அமைப்பினுடைய முக்கியமான ஒரு கேடர். இத வந்து பண்ணிட்டு, கடைசியா வந்து இந்த பழிய வந்து புலிகள் அமைப்பு மீது போட்டு, இந்தியாவினுடைய பத்திரிகைகள் வந்து அத எழுதுறாய்ங்க. இப்ப என்னன்னா, பண்றது பூரா கெட்ட வேலைகள பூரா வந்து சகோதர அமைப்புகள வச்சு பண்ண வைக்கிறது. குற்றச்சாட்டு முழுக்க வந்து புலிகள் மேல போடுறது. அதன் மூலமா புலிகள வந்து மக்கள்ட்ட இருந்து அந்நியப்படுத்துறது. இந்த இந்த புரபகேண்டாவும், இந்த அ வழக்கமான உளவுத்துறை செயல்பாடுகளும் ஈழத்துல நடக்க ஆரம்பிக்குது. அப்படி நடக்கும்போது, அத எல்லாத்தையும் எதிர்கொண்டு, அந்த அமைப்புகள எல்லாத்தையும் அழிச்சொழிச்சு, மிச்சம் மீதி இதுல எந்த அ பிராக்டிகலா எந்த தவறுகள்லயும் ஈடுபடாத கேடர்ஸ் எல்லாத்தையும் வந்து தங்களுடைய அமைப்புகிட்ட சேர்த்துக்கிறாங்க. தங்களுடைய அமைப்புகள்ல சேர்த்துக்கிறாங்க. அப்படி இணைச்சுக்கிட்டு ஒரே அமைப்பா உருவாகுது. இப்போ சர்வதேச அரங்கிலும் சரி, பத்திரிகையாளர்கள் மத்தியிலும் சரி, உள்ளூர் மக்கள் மத்தியிலும் சரி, இந்த இந்த பிரச்சனைங்கிறது மிக முக்கியமான விமர்சனமா வந்து வைக்கப்படுது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, புலிகள் அமைப்பு ஒரு பாசிச அமைப்பு. அதனால தங்களுடைய சொந்த நாட்டினுடைய விடுதலை போராட்ட அமைப்புகள் தங்களுக்கு மாற்று கருத்துடையவர்களா இருந்ததுனால, அவங்கள அழிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த விமர்சனம் பண்ணக்கூடிய எல்லாரும் வந்து சொல்றது. இடதுசாரிகள் உட்பட இத தான் வந்து சொல்றாங்க. இப்ப இந்த பேக்கிரவுண்ட நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தான், இது ஏன் நடந்ததுங்கிறது உங்களுக்கு புரியும். அதனால தான் நான் இவ்வளவு விஷயத்தையும் சொன்னேன். சோ இது வந்து இந்த சகோதர யுத்தத்துல முரண்பாடுகள் உருவானத, இங்க இருக்கிற கிரிட்டிக்ஸ் அதாவது விமர்சனம் பண்ணக்கூடியவங்க, பிரதானமா வைக்கிறது புலிகள வந்து ஏன் வந்து ஒரு பாசிச அமைப்புன்னு சொல்றாங்கன்னா, இந்த காரணத்தினால சொல்றாங்க. ஆனா, இதுக்கு உல்டாவா தான் எல்லாமே நடந்திருக்கு. நடந்தது பூரா இந்த அமைப்புகள் தங்களுடைய சொந்த மக்களினுடைய கோரிக்கைகள விட்டுட்டு, தங்க சொந்த மக்கள வந்து அழிக்கிறதுக்கும், சமூக விரோத நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டதுனால, புலிகள் அமைப்பு அவங்கள எதிர்த்து சண்டை போட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. வெளிநாட்டுக்காக வேலை பார்த்ததுனால, புலிகள் அமைப்பு அவங்களுக்கு எதிரா சண்டை போட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. இந்த பின்னணி காரணத்தினால தான் இந்த சகோதர யுத்தம் உருவானுச்சு. இது ரெக்ரெட்டபிள் தான். ஏன்னா தமிழ் மக்களே தமிழ் மக்கள அழிச்சுக்கிறது வந்து இந்த கொடூரம் வந்து இந்த ஒரு ட்ராஜடி வந்து இந்த இதுக்குள்ள நடந்தது. இது வெளிநாட்டு உளவுத்துறையினால திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது. அதற்கு தமிழ் இளைஞர்கள் பலியானாங்க. அதனால இந்த பிரச்சனை உருவானுச்சு. இதுதான் வந்து இந்த சகோதர யுத்தத்திற்கான அடிப்படை காரணம். அடுத்த முரண்பாடு, அடுத்த விமர்சனம்ங்கிறது எங்கிருந்து வருதுன்னா, இஸ்லாமிய தமிழர்களுக்கும் தமிழ் மக்களுக்குமான முரண்பாடு. புலிகள் அமைப்புக்குமான முரண்பாடு. இந்த 2வது முரண்பாடு இந்தியாவினுடைய ஆ அமைதிப்படை போறதுக்கு முன்னாடியில இருந்தே உருவாக ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பா சொன்னா, ஆ இலங்கையில இருந்த சிங்கள அதாவது சிங்கள அரசியல்வாதிகள் மத்தியில பிரபலமான சில தமிழ் இஸ்லாமிய அரசியல்வாதிகள் ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. காலந்தொட்டு அந்த நெருக்கம் வந்து அவங்கள்ட்ட இருந்தது. எலைட் செக்ஷன் தான், மக்கள் கிடையாது. மக்கள் வந்து புலிகள் அமைப்புல பல இஸ்லாமிய இளைஞர்கள் புலிகள் அமைப்புல இருந்தாங்க. நான் சொல்றேன் இந்த சகோதர யுத்தம் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலாம் வந்து பல இஸ்லாமிய இளைஞர்கள் புலிகள் அமைப்புல இருந்தாங்க.
இப்ப இந்த அமைப்புகள் எல்லாம் வந்து ஒழிச்சு கட்டப்பட்டதுக்கு அப்புறம் சிங்கள அரசாங்கம் இந்த இஸ்லாமிய தலைவர்கள் கூட தொடர்புல இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அரசாங்கத்திலேயே இருந்தாங்க. சிங்கள அரசாங்கத்துக்குள்ளேயே வந்து தமிழ் இஸ்லாமிய தலைவர்கள் வந்து பங்கு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, இஸ்லாமிய இளைஞர்கள ஊர்காவல் படைங்கிற பேர்ல வந்து உருவாக்குறாங்க. இந்த ஊர்காவல் படைய வந்து உருவாக்கி, இஸ்லாமிய இளைஞர்களுக்கு ஆயுதங்கள வழங்கி, இதே இஸ்லாமிய தலைவர்கள் வாயிலா அந்த ஆயுதங்கள வந்து வழங்கி, புலிகள் அமைப்புக்கு எதிரான நடவடிக்கைகள வந்து ஆரம்பிக்க வைக்கிறாங்க. இதற்கான ஆதாரம் நான் எங்கிருந்து சொல்றேன்னா, வழக்கமா எல்லாரும் சொல்ற இந்த காத்தான்குடி படுகொலை. இந்த காத்தான்குடி படுகொலைங்கிறது ரொம்ப தீவிரமா சமூக வலைதளங்கள்லயும், பத்திரிகைகள் மத்தியிலயும் வந்து ரொம்ப தீவிரமா விமர்சனமா வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதுவரைக்கும் அதுக்கு காரணகர்த்த யாருங்கிறத யாராலயும் ஆதாரப்பூர்வமா உறுதிப்படுத்த முடியல. ஆனா, ஆதாரப்பூர்வமா உறுதிப்படுத்தினதாகவே பத்திரிகைகள் வந்து எழுதியிருக்கிறாங்க. அத நீங்க அடிப்படைகள நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க வந்து ஒண்ணு வேணா அதனுடைய அடிப்படை ஆதாரங்கள நீங்க போய் எடுத்து இன்றைய இன்றைய நிலையில நீங்க வந்து எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, எங்கிருந்து இந்த செய்திகள் வந்து உருவாக்கப்பட்டுச்சு? அன்றைக்கு வந்த செய்திகள் எங்கிருந்து வந்தது? யார் இந்த செய்திகள வந்து கொண்டு வந்தா? அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்க ஆய்வு பண்ணீங்கன்னா, இதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸ். நியூயார்க் டைம்ஸினுடைய 3 ஆதாரங்கள். 3 கிரவுண்ட் ரிப்போர்ட் பண்ணதுல, நியூயார்க் டைம்ஸ் பண்ண கிரவுண்ட் ரிப்போர்ட்ல 3 பேர் நேரடி சாட்சியமா ஆதாரம் குடுத்திருக்கிறாங்க. இந்த 3 பேர்ல 2 பேரு அ நாங்க நேரடியா பார்த்தோம். புலிகள் அமைப்பு தான் இந்த படுகொலையில ஈடுபட்டாங்க. காத்தான்குடி ஜிம்மா மசூதின்னு நெனைக்கிறேன். அ அந்த மசூதிக்குள்ள நடந்த இந்த வன்முறையில நேரடியா புலிகள் தான் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி 2 இஸ்லாமிய இளைஞர்கள் அதுக்கு வந்து வாக்குமூலம் குடுத்திருக்கிறாங்க. 3வதா ஒருத்தர் வந்து வாக்குமூலம் குடுத்திருக்கிறாரு. தெரியல, இருட்டா இருந்ததுனால, ஏன்னா அந்த பகுதியில வந்து கரண்ட் கிடையாது. இருட்டா இருந்ததுனால, எங்களுக்கு அடையாளப்படுத்த முடியல. ஷூட் பண்ணாங்க. ஷூட் பண்ணதுல பலரும் வந்து இதுல இருக்கும்போது இறந்து போனாங்க. நான் பார்த்தேன். ஆனா யாரு வந்தாங்க என்னாங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த 3 சாட்சியங்களும் நேரடியா இருந்திருக்கிறாங்க. இந்த 3 சாட்சியங்கள்ல 2 இஸ்லாமிய இளைஞர்கள் சொன்ன தகவல் வந்து, நாங்க நேரடியா பார்த்தோம். புலிகள் அமைப்பினுடைய ஆட்கள் தான் வந்து இந்த கொலையில ஈடுபட்டாங்க. அ அவங்க தான் இத கொன்னுட்டு போனாங்க. அப்படின்னு அவங்க 2 பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் சொல்லியிருக்கிறாரு. அவரு ஒரு ஒரு நடுநில நடு நடுத்தர வயதுடையவரு. அவரு சொல்லியிருக்கிறாரு, "சுட்டது தெரியும். நான் பக்கத்துல தான் இருந்தேன். ஆனா, அது யாருன்னு என்னால பார்க்க முடியல. ஏன்னா இருட்டா இருந்தது." அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அன்றைய போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல வந்து நடந்த விஷயங்கள், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல அன்னைக்கு இன்ஸ்பெக்டரா இருந்தவரு குடுத்த அ வாக்குமூலம் என்னன்னா, இந்த காத்தான்குடி மசூதிக்கு வர்றதுக்கான வழி வந்து செக் போஸ்ட் வச்சிருக்கிறாங்க. அந்த செக் போஸ்ட்ட கடந்து தான் வந்து உள்ளுக்கு வரணும். அந்த செக் போஸ்ட் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்குன்னா, சிங்கள அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அங்க இருக்கிற போலீஸ்காரர் தான் வந்து பார்த்திருக்கிறாரு. 4 பேரு வந்தாங்க. கரண்ட் இல்ல. இருட்டுல அடையாளம் தெரியல. 4 பேரு இந்த வழியா வந்து எங்களெல்லாம் தள்ளி விட்டு ஓடிட்டாங்க. அப்படிங்கிறது தான் அவரு குடுத்திருக்கிற தகவல். அவரும் வந்து யாரு வந்தாங்க என்னங்கிறத அவரால உத்தரவாதப்படுத்த முடியல. அப்போ இதுல கிளியரான எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த 2 பேர் சொல்றது மட்டும் தான் வந்து எவிடன்ஸா நியூயார்க் டைம்ஸ் அன்றைய தேதியில புலிகள் அமைப்பு மீது இந்த குற்றச்சாட்ட போட்டு நியூயார்க் டைம்ஸ் எழுதியிருக்கு. நியூயார்க் டைம்ஸ பத்தி இப்ப தெரியும். மேபி வந்து அன்னைக்கு நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அன்று நடந்த அந்த இஸ்லாமியர்களினுடைய அந்த மாஸ்க் படுகொலைய கவர் பண்ண முக்கியமான ஊடகம் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ். இந்தியன் எக்ஸ்பிரஸ் கவர் பண்ணியிருக்கு. இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ன சொல்லியிருக்குன்னா, தன்னுடைய தலையங்க செய்தியிலேயே என்ன போட்டிருக்குன்னா, காத்தான்குடி மசூதியில் மிகப்பெரிய படுகொலை.
புலிகள் அமைப்பு மீது குற்றச்சாட்டு. புலிகள் அமைப்பு கொடூரமான கொலைகளை நடத்தியது அப்படின்னு சொல்லி தான் அவனுடைய தலையங்கத்தையே போட்டிருக்காங்க. யாரு உள்ளுக்கு நீங்க போய் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒண்ணுமே அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. குற்றச்சாட்டுகள் போட்டிருக்காங்க. பலரும் வந்து சிங்கள அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள், சிங்கள அரசாங்க அமைச்சர்கள் வந்து இந்த குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. புலிகள் அமைப்பு தான் வந்து கொலை பண்ணுச்சுன்ட்டு. இந்த செய்திய வச்சுக்கிட்டு இவங்க வந்து தலையங்கத்திலேயே அந்த செய்திய போட்டு எழுதியிருக்கிறாங்க. புலிகள் வந்து இவ்வளவு பேர இஸ்லாமியர்கள சுட்டு படுகொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அன்றைய தேதியில வந்த 2 முக்கியமான பத்திரிகை ஆதாரங்கள் வந்து இந்த 2 ஆதாரங்கள் தான். சர்வதேச அரங்குல. அதுக்கு அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ ஹியூமன் ரைட்ஸ் அதாவது ஜஃப்னா யுனிவர்சிட்டி ஹியூமன் ரைட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிற அமைப்பு, ரஜினி திலகராம அப்படிங்கிறவங்க தலைமையில வந்து இயங்குது. அவங்க அந்த அமைப்பினுடைய தலைவரா இருந்து அவங்க கொல்லப்பட்டுட்டாங்க. அதுவும் வந்து சந்தேகத்திற்குரிய மரணம். ஆனா குற்றச்சாட்டு புலிகள் மீது தான் போட்டிருக்காய்ங்க. அதற்கான ஆதாரங்களும் எதுவும் கிடையாது. ஏன்னா புலிகள் அமைப்பு அவங்கள கொல்லலன்னு சொல்லுது, மறுத்திருக்கு. ஆனா குற்றச்சாட்டு அவங்க மேல தான் இருக்கு. அத இன்னைக்கு எல்லாமே ஆதாரமா எடுத்துட்டாங்க. ஏன்னா குற்றச்சாட்டு போட்டாலே வந்து அது உறுதியான ஆதாரம். எப்படி வந்து இன்னைக்கு இது நாள் வரைக்கும் அ அமெரிக்காவும், இஸ்ரேலும் ஒரு குற்றச்சாட்ட வச்சதுனாலே அதுவே ஆதாரமா வந்து பத்திரிகைகள் எப்படி எழுதுவாங்களோ, அதே மாதிரி அன்னைக்கு எழுதியிருக்கிறாங்க. சிங்கள அரசாங்கம் வச்ச குற்றச்சாட்ட பூரா வந்து ஆதாரமாவே எழுதியிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா ஒரு படி மேல போனா, சர்வதேச அ மன்னிப்பு சபை, அதாவது ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல், அதேபோல ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் இந்த மாதிரியான நிறுவனங்களினுடைய அறிக்கைகள போய் பார்க்கும்போது, இந்த அறிக்கைகள்ல வந்து அவங்க ஆதாரத்த சொல்லியிருக்கிறாங்க. பல இடங்கள்ல வந்து குற்றச்சாட்டுகள் புலிகள் தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான ஆதாரங்களினுடைய சிட்டேஷன நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே வந்து டிஃபென்ஸ் லங்கா சைட்டு, அ இலங்கை அரசாங்கத்தினுடைய அ அமைச்சர்கள் சொன்னது, இதெல்லாம் தான் வந்து ஆதாரம். இப்ப எந்த அளவுக்கு நேர்மையா நடந்துக்கிட்டாங்கங்கிறது உங்களுக்கு தெரியுது. இப்ப இதெல்லாம் தான் வந்து அன்னைக்கு கிடைச்ச ஆதாரங்கள். 3வதா கிடைச்ச இந்த டீச்சர்ஸ் அசோசியேஷன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ். ஜஃப்னா யுனிவர்சிட்டி டீச்சர்ஸ் அசோசியேஷன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ். அவங்க வந்து கள ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய கள ஆய்வுல, அவங்களுடைய முதல் கள ஆய்வு ரிப்போர்ட் இன்னமும் வந்து அவங்களுடைய வெப்சைட்ல இருக்கு. முதல் கள ஆய்வு ரிப்போர்ட்ல அவங்க சொன்னது, காத்தான்குடி படுகொலை தொடர்பான கள ஆய்வு ரிப்போர்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிங்கள அரசாங்கத்திலிருந்து குற்றச்சாட்டு புலிகள் மீது செலுத்தப்படுது. புலிகள தான் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க புலிகள் மீது. புலிகள் வந்து இந்த குற்றச்சாட்ட மறுத்திருக்கிறாங்க. உள்ளூர் தகவல்கள போய் நாங்க வந்து நேரடி சாட்சியங்கள வந்து விசாரிச்சதுல, யாருக்கும் எந்த தெளிவும் இல்ல. யாரும் வந்து இதுதான் யாரு தான் இவங்க தான் காரணங்கிறத உத்தரவாதப்படுத்தி யாராலயும் சொல்ல முடியல. எல்லாருமே சந்தேகமா தான் சொல்றாங்க. பல்வேறு கதைகள வந்து சொல்றாங்க. அப்படிங்கிறது தான் ஜஃப்னா யுனிவர்சிட்டி டீச்சர்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் அசோசியேஷன் வந்து சொல்லியிருக்கிற தகவல். இப்ப இதுல இந்த 3 தகவல்கள் 2 பத்திரிகைகள் வந்து அன்றைய நடந்த சம்பவங்கள பத்தி எழுதியிருக்கிறாங்க, சர்வதேச பத்திரிகைகள். இன்னொன்னு இந்த டீச்சர்ஸ் அசோசியேஷன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் தங்களுடைய கள ஆய்வு ரிப்போர்ட்ட வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இந்த கள ஆய்வு ரிப்போர்ட்ல அவங்க சொல்லியிருக்கிற தகவல் வந்து, யாரையும் உத்தரவாதப்படுத்த முடியல. யாரு இதுக்கு காரணங்கிறத, அப்படிங்கிறத அவங்க தெளிவா எழுதியிருக்கிறாங்க. நேரடி கள ஆய்வுல. அதேபோல சிங்கள அரசாங்கம் புலிகள் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்குங்கிறதையும் எழுதியிருக்கிறாங்க. புலிகள் அமைப்பு அதற்கான மறுப்பு தெரிவிச்சிருக்குங்கிறதையும் எழுதியிருக்காங்க. நாங்க இதுக்கு காரணம் இல்ல அப்படிங்கிறத புலிகள் அமைப்பு அன்னைக்கு மறுப்பு தெரிவிச்சதையும் எழுதியிருக்கிறாங்க. ஸோ இப்ப இதுதான் இந்த 3 ரிப்போர்ட் தான் சர்வதேச அரங்குல அன்றைக்கு வந்த ரிப்போர்ட்டா இன்றைக்கு கிடைக்குது. மேபி வந்து இன்னும் தேடுனா இன்னும் நெறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் அந்த ஒரு ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். இப்ப இந்த 3 ரிப்போர்ட்டும் கிடைக்குது. இந்த 3 ரிப்போர்ட்ட நீங்க பார்க்கும்போது, உங்களுக்கு கிளியரா தெரியும். நம்ம சொல்ற இது என்னன்னா, இதுல இவங்க பண்ணாங்க, அவங்க பண்ணாங்கங்கிறத நம்ம சொல்ல வரல. யாரு பண்ணாங்கங்கிறத 100% சர்டெய்னா வந்து யாராலயும் சொல்ல முடியல. அப்படிங்கிறது மட்டும் கிளியரா தெரியுது. இப்ப இதுல இதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா,
இதே டீச்சர்ஸ் அசோசியேஷன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் திரும்ப தங்களுடைய ரிப்போர்ட்டை கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 இயருக்கு அப்புறமோ 2 இயர்ஸ்க்கு அப்புறமோ திரும்ப வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அதுல அவங்க எழுதும்போது புலிகள் அமைப்பு இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. கிரவுண்ட் ரிப்போர்ட்ல அவங்க நேரடி கலாய்வு பண்ணும்போது கிடைக்காத தகவல் 1 வருஷமோ 2 வருஷத்துக்குமோ அப்புறம் எப்படி வந்து அவங்களுக்கு உத்தரவாதப்படுத்த முடிஞ்சுது அப்படிங்கிறத நம்மளால இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கான ஆதாரங்களும் அவங்க எதுவும் போடல. அதுக்கப்புறம் இதே ஹியூமன் ரைட்ஸ் இது ஜஃப்னா யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ்ங்கிற அமைப்பு பின்னால ஒரு புத்தகமே அந்த அமைப்பினுடைய முக்கிய நபர் வந்து புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அப்ப அந்த புத்தகத்துல அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, நடந்த படுகொலைக்கு காரணம் புலிகள் அமைப்பு தான் அப்படிங்கிறத உறுதியா எழுதியிருக்கிறாரு. அவர் எந்த தகவல் பின்னணியில வந்து அதை எழுதினாருங்கிறது நமக்கு தெரியல. இப்ப இந்த தகவலின் அடிப்படையில அவருடைய புத்தகத்தின் அடிப்படையில நேரடி கள ஆய்வுல அதெல்லாம் எழுதல. இப்ப நேரடி கள ஆய்வுல எழுதலைன்னா வேற ஏதாவது ஆதாரம் கிடைச்சிருக்கணும், அதன் மூலமா வந்து அவங்க எழுதணும். இப்ப நேரடியா ஆய்வுல இல்லாதது புதுசா வந்து அடுத்த ரிப்போர்ட்ல வந்து அவங்க கொடுக்குறாங்கன்னா அதற்கான காரணம் என்னங்கிறத அவங்க சொல்லணும். எந்த ஆதாரத்தின் பின்னணியில நாங்க இதை சொல்றோங்கிறத அவங்க உறுதியா சொல்லணும். அந்த ஆதாரங்கள் எதையுமே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணல. 2வது ரிப்போர்ட்ல கூட வந்து தெளிவாலாம் வந்து இவ்வளவு 100% சர்டைனிட்டியோட வந்து அவங்க சொல்லல. ஆனா அந்த அமைப்பினுடைய முக்கிய நபர் அதுக்கப்புறம் எழுதின புத்தகத்துல இந்த முன்னாடி கொடுத்த ரிப்போர்ட்டுக்கும் கம்ப்ளீட்டா கான்ட்ரடிக்டரியா புலிகள் அமைப்பு தான் அந்த கொலையை பண்ணாங்க அப்படிங்கறதை எழுதியிருக்கிறார். இப்ப இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப் இனப்படுகொலை நடந்ததுக்கு அப்புறம் 2010ல இந்த ரிப்போர்ட்டை மையமா வச்சு அவருடைய புத்தகத்தை மையமா வச்சு அடிப்படை ரிப்போர்ட் அவங்க போய் பார்க்கல. கிரவுண்ட் ஆய்வுல வந்து கள ஆய்வுல நடத்தின ரிப்போர்ட்டை வந்து அவங்க பார்க்கல. இவர் புத்தகத்துல எழுதினதை அடிப்படையா வச்சு 2010ல அவங்களுடைய ரிப்போர்ட்ல எழுதியிருக்கிறாங்க காத்தான்குடி படுகொலையை பண்ணது புலிகள் அமைப்பு அப்படிங்கிறத திட்டவட்டமா எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க கொடுத்திருக்கிற ஆதாரம் வந்து இதே இந்த நபரினுடைய புத்தகம் தான் ஆதாரம். இப்ப இந்த மாதிரியான ஒரு 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 அடிப்படையே இல்லாத ஒரு குற்றச்சாட்டை வச்சு அதையே வந்து ஒரு சர்வதேச அரங்கினுடைய ஒரு என்ஜிஓ மூலமா அதை ஆதாரமா ஆக்கி அவங்க வந்து அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அதாவது இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப்பினுடைய ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி ஆம்னெஸ்டி இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் 2 பேரும் தங்களுடைய ரிப்போர்ட்ல காத்தான்குடி படுகொலை சம்பவத்துக்கு அடிப்படையா இருந்தது காத்தான்குடி சம்பவத்துல படுகொலையில ஈடுபட்டது புலிகள் அமைப்பு அப்படிங்கிறத எழுதியிருக்கிறாங்க. அவங்க காட்டுற 2 ஆதாரம் ஒண்ணு இந்த இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப்பினுடைய ரிப்போர்ட், 2வது ஆதாரம் நியூயார்க் டைம்ஸ் எழுதின ரிப்போர்ட். நியூயார்க் டைம்ஸ் எழுதின அந்த சம்பவத்துக்கு அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ வந்த ரிப்போர்ட் செய்தி ஆதாரம். இதை காட்டி அவங்க வந்து இந்த குற்றச்சாட்டை முழுமையா புலிகள் மீது போட்டாங்க. இப்படிதான் வந்து ஆக்சுவலா வந்து புலிகள் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கு. நீங்க வந்து அடிப்படை ஆதாரங்களை போய் இன்னைக்கும் நீங்க போய் தேடினீங்கன்னா இதை முற்றி முழுமையா ஆய்வு பண்ணணுங்கிறதுக்காக நீங்க போய் தேடினீங்கன்னா இந்த ஆதாரங்கள் எல்லாமே கிடைக்கும். இதே மாதிரி இந்த காத்தான்குடி படுகொலை சம்பவத்தை ரிப்போர்ட் பண்ண சிங்கள பத்திரிகையாளர் இல்ல இஸ்லாமிய தமிழ் பத்திரிகையாளர் தன்னுடைய ஆர்டிக்கல்ல அவர் நோட் பண்ணி எப்ப எழுதியிருக்கிறாருன்னா இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் எழுதியிருக்கிறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா புலிகள் அமைப்பை அழிக்கிறதுக்கு முழுமையான உதவி பண்ணது தமிழ் இஸ்லாமிய சமூகம். ஆனா இன்னைக்கு அந்த சமூகத்துக்கு கிடைக்கிற நீதிங்கிறது எங்க மீது வந்து தீவிரவாத முத்திரை தான் குத்தப்படுது அப்படிங்கறத எழுதியிருக்கிறாரு. அதற்கு முன்னாடி அவரு இதெல்லாம் வந்து கன்வின்ஸ் பண்றதுக்காக எழுதின ஆர்டிக்கலை நீங்க போய் பாத்தீங்கன்னா தீவிரவாதிகளா இருந்த புலிகளை அழிக்கிறதுக்கு நாங்க வந்து அவ்வளவு வேலை பார்த்தோம், அவங்க எங்களை கொடுமைப்படுத்தினாங்க, அதெல்லாம் தாண்டி சிங்கள அரசாங்கத்துக்கு கூட கடைசி வரைக்கும் தேசப்பற்றோட நாங்க நின்று வேலை பார்த்தோம். வேலை பார்த்து கடைசியா வந்து எங்களுக்கு இவ்வளவு பெரிய பழியை வந்து போட்டிருக்காங்க, இந்த பழியிலிருந்து எங்களுக்கு விடுவிக்கிறதுக்கு சிங்கள அரசாங்கம் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆர்டிக்கிளினுடைய சாராம்சம். அதுக்கப்புறம் அது வந்து கம்ப்ளீட்டா
எப்படி வந்து தமிழ் மக்கள் மீது எப்படி இனத்துவேசத்தின் அடிப்படையில குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு கடைசியா வந்து தமிழ் மக்களுக்கு எதிராக வந்து சிங்கள அரசாங்கம் ஒரு இனப்படுகொலை நிறைவேற்றுனுச்சோ, அதே மாதிரி இஸ்லாமிய தமிழ் மக்களுக்கு எதிராகவும் நடத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவரே மனம் மாறி போராட்டங்கள்ல பொத்துவிலிருந்து பொலிகண்டி வரைக்கும் இருந்த போராட்டங்கள்ல எல்லாம் வந்து அவர் கலந்துகிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய டோன் வந்து சிங்கள அரசாங்கத்துக்கு எதிரானதா திரும்பி இருக்கு. அப்ப என்னன்னா, இங்க நடக்கிற விஷயங்கள் என்னன்னா, இந்த பத்திரிகையாளர்கள், இல்ல புத்திஜீவிகள், எழுத்தாளர்கள், தத்துவார்த்த ரீதியா பேசக்கூடிய இடதுசாரி ஆய்வாளர்கள், இவங்க எல்லாருமே எப்படி இருக்கிறாங்கங்கிறதுக்கான ஒரு உதாரணமா நீங்க இவருடைய சம்பவத்தை கூட நீங்க எடுத்துக்கலாம். எப்படி வந்து அவருடைய மனநிலை வந்து மாற்றம் அடையுது அப்படிங்கிறது. இப்ப அதே மாதிரி அன்று நடந்த இந்த சம்பவங்கள்ல, இந்த காத்தான்குடி சம்பவங்கள பொறுத்தளவுல, காத்தான்குடி படுகொலை, அதையும் தொடர்ந்து நடந்த படுகொலைகள், தமிழ் மக்களுக்கு எதிரான படுகொலை, அதற்கு முன்னாடி நடந்த இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான படுகொலைகள், இந்த 2 அ அதாவது அதுவரைக்கும் ஒற்றுமையா இருந்த மக்கள், தமிழர்களுக்கான நாடு வேணுங்கிறதுல தீர்மானகரமா இருந்த 2 மக்கள். எத்னிசிட்டி அடிப்படையில தமிழ் மக்கள், அதேபோல மத ரீதியா தமிழ் மக்களும், இந்து மக்களும் இந்துன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா இந்துங்கிறது இந்தியாவுக்கு உட்பட்டது. இந்தியாவுக்கு வெளியில போயிட்டா இந்துங்கிற மதத்துக்கு வேலையே கிடையாது. தமிழ் மதத்துக்கும், இஸ்லாமிய மதத்துக்கும் இருக்கிற இந்த 2 மக்கள். இந்த 2 மக்களும் ஒன்று சேர்ந்து தமிழ் மக்களுக்கான ஒரு சுயாதீனமான அரசியல் முறை வேணுங்கிறதுக்காக தான் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை ஆதரிச்சு முழுக்க முழுக்க விடுதலை போராட்ட அமைப்புகளுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. விடுதலை போராட்ட அமைப்புகள்ல இஸ்லாமிய இளைஞர்கள் இணைஞ்சாங்க. ஆனா இந்த 2 மக்கள் பிளவை வந்து சந்திக்கிறாங்க. அந்த பின்னணியில தான் இந்த கலவரங்கள் வந்து திட்டமிட்டு உருவாக்கப்படுது. இப்ப இதெல்லாம் வந்து நான் அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு அந்த கான்டெக்ஸ்ட வந்து புரிஞ்சுக்கணும். ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட வந்து புரிஞ்சுக்கணும். எந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத. அதுக்கு அடுத்து நீங்க இதே இந்த படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது, நம்ம காலத்துல இந்த படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்கிற சமயத்துல, சிங்கள அரசாங்கத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரா இருந்த, அன்றைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சரா இருந்த ரஞ்சன் குணரத்னன்னு நினைக்கிறேன். ரஞ்சன் குணரத்னன்னு தான் நினைக்கிறேன். ரஞ்சன் குணரத்னே இந்த படுகொலை நடந்த உடனே, இந்த காத்தான்குடி படுகொலை, முஸ்லிம் மக்களுக்கு எதிரான படுகொலைகள் நடக்க ஆரம்பிச்ச உடனே அவரு மேற்காசிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்றாரு. குறிப்பா வந்து அவர் முதல்ல போறது பெல்ஜியம் நாட்டுக்கு போறாரு. இப்போ பெல்ஜியம் நாட்டுல அவர் வந்து ஆயுத கொள்முதலுக்காக போறாரு. மேற்கத்திய நாடுகள் பழைய ஆயுதங்களை கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதையும் அதிகமான விலை சொல்றாங்க. அதனால அங்க வாங்க முடியல பெல்ஜியத்துல. அங்கிருந்து அவர் பயணத்தை வந்து தொடர்ந்து போகும்போது அவரு ஈரானுக்கு போறாரு. ஈரானுடைய அதிபரை சந்திச்சு ஆயுதங்களை கொள்முதல் பண்றாரு ஈரான்ல இருந்து. இந்த ஈரானுக்கு போறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த இஸ்லாமிய மக்களுக்கும் தமிழர்களுக்குமான முரண்பாடு கூர்மை அடைஞ்சு இந்த காத்தான்குடி படுகொலைங்கிறது நடக்குது. அந்த காத்தான்குடி படுகொலைன்னா இது ஒரு படுகொலை தான். நான் எடுத்துக்கிறது இந்த ஒரே ஒரு எடுத்துக்காட்டை தான் எடுத்துக்கிறேன். இது போல பல படுகொலைகள் தமிழ் கிராமங்கள்ல நடந்திருக்கு. அதே போல இஸ்லாமிய கிராமங்கள்ல நடந்திருக்கு. இது கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு இந்த படுகொலைகள் எல்லாமே வந்து இந்த 2 மக்களுக்கு இடையில வந்து நடக்குது. தமிழ் இளைஞர்கள் போய் இஸ்லாமிய குடியிருப்புகளை அடிக்கிறது, இஸ்லாமிய இளைஞர்களை வெட்டுறது, கொலை பண்றது எல்லாம் பண்றாங்க. அதே மாதிரி இஸ்லாமிய இளைஞர்கள் தமிழ் கிராமங்களுக்கு போய் அந்த மக்கள் அடிக்கிறது, கொலை பண்றது எல்லாத்தையுமே வந்து பண்றாங்க. இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்து 1 மாசத்துல ரஞ்சன் குணரத்னே இதுக்கு போறாரு, ஈரானுக்கு போய் ஈரான்ல வந்து ஆயுதங்களை வந்து கொள்முதல் பண்றாரு. புலிகள் அமைப்பு தங்களுடைய விளக்கத்துல வந்து சொல்றாங்க, ரஞ்சன் குணரத்னே ஈரானுக்கு போறத நோக்கமா வச்சுக்கிட்டு ஈரான்கிட்ட இருந்து ஆயுத உதவிகள் பெறறதுக்காக தான் தமிழ் மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பெரிய முரண்பாடு இருக்கு. தமிழ் மக்கள் வந்து இஸ்லாமியர்களை படுகொலை பண்றாங்க, புலிகள் வந்து இஸ்லாமியர்களை படுகொலை பண்றாங்க அப்படிங்கிற அந்த
விஷயத்தை உருவாக்கி அதை வந்து ஈரான்ல சொல்லி ஆயுத கொள்முதல் பண்றதுக்காக தான் இந்த படுகொலைகள் கூர்மைப்படுத்தப்பட்டு அரங்கேற்றப்படுது அப்படின்னு புலிகள் அமைப்பு அன்றைய தினத்துல வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க ஸ்ரீலங்காவினுடைய அரசாங்கத்தின் மீது. இது லாஜிக்கலா சரியா தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மேபி வந்து இது ஈரானுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்க என்ன நடக்குதுங்கிறது ஈரானுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இதெல்லாம் நடந்திருக்கு. நான் அந்த கடந்த காலங்கள்ல அந்த சம்பவங்கள் நடக்கும்போது நடந்த விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அதுக்கு அடுத்து இந்த இஸ்லாமிய இளைஞர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்தது, அது தொடர்பான பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடக்குது. அதே ரஞ்சன் குணரத்னே திரும்ப பேசுறாரு பத்திரிகையாளர்கள்ட்ட. பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. அந்த கூட்டத்துல இலங்கை முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவரும் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது கேள்வி எழுப்புறாங்க, இஸ்லாமிய இளைஞர்களுக்கு ஊர்காவல் படையில சேர்த்து ஆயுதங்களை வழங்குறீங்களே, அது எதற்காக அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அவங்களுடைய கிராமங்களை பாதுகாத்துக்கணும், இஸ்லாமிய மக்களை பாதுகாத்துக்கிறதுக்காக நாங்க ஆயுதங்களை வழங்குறோம் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா ஊர்காவல் படையை உருவாக்கி ஆயுதங்களை கொடுத்ததே சிங்கள அரசாங்கம் தான். சிங்கள அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஆயுதத்தை வாங்கிக்கிட்டு அவங்க வந்து இந்த படுகொலை சம்பவங்கள்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தமிழ் இளைஞர்கள்னா தமிழ் மற்ற அதாவது இஸ்லாமிய மதம் இல்லாத மற்ற மதத்துக்காரங்க, தமிழ் மதம்னே நம்ம சொல்லலாம், சைவ மதம்னு சொல்லலாம். சைவ மதத்துக்காரங்க ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுல இஸ்லாமிய இளைஞர்களும் சேர்ந்து பங்கெடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற இடத்துல இஸ்லாமிய இளைஞர்களை இஸ்லாமிய தலைவர்கள் மூலமா தங்களுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வந்து தங்களுடைய படைப்பிரிவுகள்ல ஊர்காவல் படையின்னு ஒண்ணு உருவாக்கி அதுக்குள்ள இணைச்சிக்கிட்டு அவங்களுக்கு ஆயுத உதவிகளை பண்ணிக்கிட்டு அவங்க மூலமா ஒரு பெரிய வன்முறையை வந்து ஏற்படுத்துறாங்க. இந்த பக்கம் ஒட்டுக்குழுக்கள், அதாவது இந்த புலிகள் அமைப்பு கிட்ட தோல்வி அடைஞ்ச குழுக்களை வச்சுக்கிட்டு இந்த பக்கத்துல இருந்து இஸ்லாமிய மக்கள் அடிக்கிறதுக்கான வேலையில ஈடுபடுறாங்க. இதுதான் ஆக்சுவலா வந்து இன்டெலிஜென்ஸ் அமைப்புகள் உருவாக்குன விஷயம். இங்க நடந்தது என்னன்னா, புலிகள் பேரை சொல்லிக்கிட்டு ஒட்டுக்குழுக்கள்ல இருந்து தமிழ் இளைஞர்களை அனுப்பி சிங்கள குடியிருப்பு பகுதிகளில் வந்து கொலை பண்றதும், இன்னொரு பக்கம் சிங்கள ஊர்காவல் படை இஸ்லாமிய படை இளைஞர்களை வந்து ஊர்காவல் படையில இணைச்சு அவங்களுக்கு ஆயுத உதவிகளை பண்ணி தமிழ் கிராமங்கள்ல வந்து அட்டூழியங்களை பண்றதையும் கிளியரா வந்து இன்டெலிஜென்ஸ் அமைப்புகள் பண்றாங்க. இதுலதான் தமிழர்களுக்கும் இஸ்லாமிய தமிழர்களுக்குமான முரண்பாடு கூர்மை அடைஞ்சு இணைய முடியாத அளவுக்கு பிளவு வந்து உருவாக்குது. இப்படியான ஒரு 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 கான்டெக்ட்குள்ள, ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட்குள்ள சமூக பிளவு உருவான அந்த காலகட்டத்துலதான் இந்த காத்தான்குடி படுகொலை சம்பவம் நடக்குது. அப்பதான் நான் சொல்றேன், இந்த 2 இஸ்லாமிய இளைஞர்கள் நியூயார்க் டைம்ஸ் கொடுத்த இன்டர்வியூல அவங்க சொன்ன விஷயங்கள் ரொம்ப பயஸ்டான விஷயங்களா தான் தெரியுது. ஏன்னா எல்லாருமே ஒரே கட்டத்துல இருந்து தான் பார்த்திருக்காங்க. எல்லாருக்குமே இருட்டா தான் இருந்திருக்கு. ஒருத்தர் மட்டும் சொல்றாரு, இருட்டா இருந்தது அதனால எனக்கு எதுவுமே தெரியல, லைட் வெளிச்சம் இல்ல, யாருன்னு தெரியல, ஆனா கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த 2 இளைஞர்கள் மட்டும் வந்தது உறுதியா தெரியும், புலிகள் அமைப்பினுடைய ஆட்கள் தான் வந்தாங்க, அவங்க பேசிக்கிட்டதை வச்சு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. பேசிக்கிட்டதை வச்சு எப்படி புலிகள் அமைப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. அப்ப என்னன்னா, இதை நம்ம அவங்கள குறை சொல்றதுக்காக சொல்லல. என்னன்னா ஒரு சமூகத்துக்குள்ள இந்த மாதிரியான ஒரு மனோபாவம் வந்து திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு முரண்பாடுகளை உருவாக்கி இருக்கிறாங்க. 2 பக்கத்துல இருந்து முரண்பாடுகளை உருவாக்கி சமூக பிளவை உருவாக்கி தங்களுக்கு எதிரானவங்க புலிகள் அப்படிங்கிற அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில, இஸ்லாமிய மக்கள் மத்தியில ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் பிரச்சாரத்தை வந்து முன் வச்சு கட்டமைச்சிருக்கிறாங்க சமூகத்துக்குள்ள. அந்த பின்னணியில இந்த இளைஞர்கள் வந்து தாங்க பார்த்தது வந்து அவங்கதான் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா இருட்டுல வந்து யாரையும் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. 2வது சிங்கள போலீஸ் அதிகாரி கொடுத்திருக்கிற இதுலயும் வந்து வாக்குமூலத்திலயும் அந்த மாதிரி எதுவும் அவர் சொல்லல.
ஏன்னா அவரே சொல்லலாம், சிங்கள அதிகாரியே சொல்லலாம், இல்ல வந்தது வந்து புலிகள் தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவர் சொன்னது இருட்டுல போனதுனால எங்களுக்கு யாருமே கண்டுபிடிக்க முடியலங்கிறத அவரும் சொல்லியிருக்கிறாரு. அப்ப இருட்டா இருந்ததுங்கிறது கிளியரா தெரியுது. அப்ப இருட்டுல வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கங்கிறது தான் அப்ப நம்ம சொன்ன இந்த சமூக பிளவுங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு சைக்காலஜிக்கலா 2 மக்களுக்கு இடையிலான உறவு நிலை வந்து பெரிய அளவுக்கு பிளக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அந்த பின்னணியில சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால அனுமானிக்க முடியுது. ஸோ இப்படிதான் தமிழ் மக்களுக்கும் இவங்களுக்குமான அந்த முரண்பாடு உருவாயிருக்கு. இப்போ இந்த ஊர்காவல் படைகள் வந்து தொடர்ந்து அட்டூழியங்கள பண்ண ஆரம்பிச்சு, அதே மாரி ஒட்டுக்குழுக்களும் பண்ண ஆரம்பிச்சு, மக்கள் மத்தியில பிளவுகள் உருவானதுக்கு அப்புறம், ஒரு பெரிய எத்னிக் கிளென்சிங்க வந்து புலிகள் அமைப்பு யாழ்ப்பாணத்திலிருந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்ப அத வந்து நம்ம சொல்லி தான் ஆகணும். அப்போ அந்த டயத்துல புலிகள் அமைப்பு இந்த தமிழ் குடும்பங்கள, இஸ்லாமிய குடும்பங்கள, நீங்க வந்து இங்கிருந்து வெளியேறுங்க. செக்யூரிட்டி ரீசனுக்காக. ஏன்னா இங்க பல இளைஞர்கள் வந்து எங்களுக்கு எதிரா இயங்குறாங்க. அதனால இந்த முரண்பாடு வந்து கூர்மையடையுங்கிறதுக்காக அவங்க வெளியேத்தி இருக்கிறாங்க. இந்த வெளியேத்துறது யாரு வெளியேத்துனாலும் தவறுதான். ஆனா இவங்க வெளியேத்தி இருக்கிறாங்க. ஆனா நடந்தது என்னன்னா, பின்னால அ அமைதி காலத்துல இஸ்லாமிய சமூகத்துக்கும், தமிழ் சமூகத்துக்கும், அதாவது ஈழத் தமிழர்களுக்கும் ஒரு அ ஒரு ரீகன்சிலியேஷன் உருவாக்கணுங்கிற பின்னணியில, அதே இஸ்லாமிய தலைவர்கள கூப்ட்டு சமாதான காலத்துல பேச்சுவார்த்தை நடத்தி, நடந்ததுக்கு மன் மறு ம வ மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தங்களுடைய அப்பாலஜைஸ வந்து அவங்க கேட்டிருக்கிறாங்க. இப்ப நடந்தது தப்புங்கிறத அவங்களும் ஏத்துக்கிறாங்க. ஏன்னா இதுக்கான சூழல் வந்து அந்த மாதிரி உருவாயிருக்கு. ஆனாலும் அது பண்ணது தவறுங்கிறத அவங்களே ஒத்துக்கிட்டு, அவங்க மன்னிப்பு கேட்டு, அந்த மக்கள் கூட திரும்ப வந்து உறவு நிலைய புதுப்பிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டிருக்கிறாங்க. அதே மாரி தமிழர்களுக்கும் தமிழர்களுக்கான தனிநாடு கோரிக்கை வந்ததுனால கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, தமிழ்ச்செல்வனுடைய அரசியல் துறை பொறுப்பாளரா இருந்த தமிழ்ச்செல்வனுடைய இன்டர்வியூ இன்னைக்கும் வந்து இப்போ ஆன்லைன் தளங்கள்ல இருக்கும். அதுல அவர் சொல்றது என்னன்னா, சிங்கள மக்கள் தங்களுக்கான தனிநாடு தங்களுடைய தனிநாடு கோரிக்கைய வந்து வச்சாங்கன்னா, அவங்களுடைய கோரிக்கைகள நாங்க பரிசீலனை பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம். அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சிங்கள நாடு தங்களுக்கான அ தனிநாட்ட வந்து விட்டு குடுத்ததுன்னா, இஸ்லாமிய மக்கள் எங்க கூட இருக்கணும்னா இருக்கலாம். இல்லன்னா அவங்களுக்கான சுயநிர்ணய உரிமைய வழங்குறதுக்கு நாங்க தயாரா இருக்கோங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது தமிழர்களுக்கும், இஸ்லாமியர்களுக்கும் இருக்க அந்த முரண்பாட வந்து தீர்க்கிறதுக்கான ஒரு முன்முயற்சியா வந்து புலிகள் தரப்புல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்க அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள், இந்த இனப்படுகொலை நடந்தது. இனப்படுகொலைக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்கள், இந்த சமூகம் வந்து எப்படியெல்லாம் வந்து ஒடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சமூகம் வந்து 2ஆ பிளக்கப்பட்டதுக்கான அடிப்படை காரணம், இந்த இந்த போராட்டத்த வந்து ஒடுக்கி ஒண்ணுமில்லாம ஆக்கணுங்கிறது தான். இப்போ பிளவுபட்டு போனதுனால, இந்த போராட்டம் வந்து தொடர்ந்து நடக்க முடியாத இடத்த நோக்கி நகர்ந்திருக்கு. ஒரு இனப்படுகொலைய இந்த மக்கள் வந்து சந்திச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் அந்த இனப்படுகொலையை எதிர்கொள்றாங்க. இன்னைக்கு ஐசோலேட் பண்ணப்படுறாங்க. அரசியல் உரிமைகள் மறுக்கப்படுது. அவங்க மீது தீவிரவாத முத்திரை குத்தப்படுது. கம்ப்ளீட்டா வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியின் மூலமா ஒரு சமூகத்த வந்து 2ஆ பிளந்து 2 சமூகமும் வந்து ஒன்றிணைய முடியாத அளவுக்கு வந்து உருவாக்கி, ஒரு போர நடத்தி, அந்த போர்ல வந்து ஒரு இனப்படுகொலை பண்ணி, போராட்ட அமைப்புகள அழிச்சொழிச்சு, கம்ப்ளீட்டா இன்னைக்கு அந்த பிரச்சனைகள் கம்ப்ளீட்டா முடிச்சு விட்டாங்க. முடிச்சு விட்டது மட்டும் இல்ல, இன்னைக்கு இன்னொரு சமூகம் தங்களுக்கு ஆதரவா இருந்த சமூகத்தையும் இன்னைக்கு அதே பாதையில தள்றாங்க. ஸோ இப்ப இதுதான் வந்து நடந்திருக்கு. இப்போ இந்த ஒட்டுமொத்த விஷயங்கள்லயும் புலிகள் அமைப்பு பண்ண தவறுகள், சின்ன சின்ன தவறுகள் பண்ணியிருக்கலாம். தத்துவார்த்த ரீதியா வந்து தவறுகள் பண்ணியிருக்கலாம். எது வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனா, சுதந்திரம்ங்கிற அந்த நோக்கத்துல மக்களினுடைய கோரிக்கைய முன் வச்சு கொண்டு போனதுல கடைசி வரைக்கும் தங்கள்ல எந்தவித சமாதானத்தையும், சமரசத்தையும் ஏற்படுத்திக்காத இருந்த அமைப்பு தான் புலிகள் அமைப்பு. அவங்க மேல 1000 குற்றச்சாட்டுகள நம்ம வச்சாலும்,
அந்த அமைப்பு மட்டும்தான் கடைசி வரைக்கும் பட்டுக்கோட்டையில தங்களுக்கு கொடுத்த மக்களினுடைய மேண்டேட்டை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தங்களுடைய உயிரை தியாகம் பண்ணி கடைசி வரைக்கும் ஒரு இனப்படுகொலை எதிர்கொண்டு போராடின அமைப்பு, பிரின்சிபலுக்காக நின்ன அமைப்பு. மற்ற அமைப்புகள் எல்லாமே ஃபாரின் பவர்ஸினுடைய நலனுக்காகவும் தங்களுடைய சுயநலனுக்காகவும் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டது மட்டும் இல்ல, தங்கள் மக்களுக்கு எதிராகவே ஆயுதம் தாங்கி மக்களையே வந்து படுகொலை பண்ணுவாங்க. இப்போ ஒரு விடுதலை போராட்டம் இல்ல ஒரு ரெவல்யூஷனரி அமைப்பு அப்படின்னா அதனுடைய கொள்கை என்ன, அது என்ன மாதிரி உள்நாட்டு கொள்கையை ஃபாலோ பண்ணுது, என்ன ட்ரெஸ்ஸை போட சொல்லுது, மக்கள்கிட்ட உள்ளூர்ல வந்து எந்த மாதிரி அது கட்டுப்பாடுகளை விதிக்குது, அதெல்லாம் வச்சு தீர்மானம் பண்றது இல்ல. அது தன்னுடைய மக்களினுடைய நோக்கங்களை கடைசி வரைக்கும் நிறைவேற்றுறதுக்காக விட்டு கொடுக்காம நிக்குதா அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியமானது. அதுக்கப்புறம் அது நாடு உருவானதுக்கு அப்புறம் அந்த அமைப்பு வந்து முற்போக்கு சிந்தனையோட போகுதா, மக்களுக்கு வந்து ரெப்ரஷன்ல ஈடுபடாம இருக்குதா, மக்களை வந்து சுதந்திரமா நடமாட விடுதா, மக்களுடைய நலன் சார்ந்து இயங்குதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி தான் விடுதலைக்கு அப்புறம் தான் அந்த அமைப்பினுடைய மதிப்பீடை வந்து நம்ம அந்த இடத்துல வச்சு பார்க்கணும். முதல் விஷயம், அந்த அமைப்பு முழுமையான ரெவல்யூஷனரி அமைப்பா சமரசம் பண்ணாம இருந்துகிட்டுச்சா அப்படிங்கிறது தான் பிரதானமானது. ஏன்னா போராட்ட காலகட்டங்கள்ல சமரசம் பண்ணாம இருக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். சமரசம் பண்ணாம இருக்கிறது தான் கடுமையான காரியம். மற்ற விஷயங்கள் எல்லாமே இயல்பானது தான். எல்லா அமைப்புகளும் ரெப்ரஷன்ல ஈடுபடுறது உண்டு. இன்னைக்கு சமகாலத்துல நம்மளால பார்க்க முடியும். இதை நம்ம எந்த வகையிலும் குறை சொல்ல முடியாது. ஹமாஸ் அமைப்பு உள்ளுக்குள்ள இருந்த கொலாபரேட்டர்ஸ் வந்து எப்படி அணுகுது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதே போல ஹெஸ்புல்லாவுக்கும் உள்நாட்டு அமைப்புகளுக்கும் நடந்த சிவில் வரலாறை நம்ம பார்க்க முடியும். சிவில் போர் வரலாறை இப்படி பல நாடுகள்ல பல அமைப்புகள், கம்யூனிச அமைப்புகளே உள்நாட்டுக்குள்ள கொலாபரேட்டர்ஸா இருந்துகிட்டு செயல்பட்டவங்களை கடுமையாக தான் வந்து அணுகிருக்கு. ஏன்னா போராட்டத்தை வந்து விடுதலை போராட்டத்தை அதுவும் ஒரு இம்பீரியல் பவர்ஸ்க்கு எதிராக வந்து நடத்தும் போது உள்ளூர்ல இருந்து காட்டி கொடுக்குறவங்களை அழிச்சுதான் ஆகணும். அதை எந்த வகையிலையும் நம்மளால தடுக்க முடியாது. ஏன்னா இவங்களுடைய பவர் வந்து ரொம்ப கம்மி. இந்த பவர்ல பிளவை உருவாக்கி மக்கள் மத்தியில பிளவை உருவாக்குறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறவங்கள அழிக்க வேண்டிய கட்டாயம்ங்கிறது விடுதலை போராட்ட அமைப்புகளுக்கு இருக்கு. அது வந்து பிராக்டிக்கலா அதுதான் வந்து நடக்கும். அதுதான் வந்து இங்கேயும் நடந்தது சகோதர யுத்தத்துல. அதே மாதிரி சமூக பிளவுகளை உருவாக்குறதுக்கு வெளிநாட்டு உளவு அமைப்புகளினுடைய திட்டத்துக்கு ஈழத்தமிழர்கள் பலியானாங்க. அதன் விளைவா 2 சமூகமா பிரிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை ஒரு பகுதியில நடத்தப்பட்டுருச்சு. இன்னொரு பகுதி மிகப்பெரிய இனப்படுகொலையும் அடக்குமுறைகளையும் இன்னைக்கு எதிர்கொண்டுகிட்டு இருக்கு ஒரு இனப்படுகொலைக்கு அப்புறமா. இப்ப இந்த கான்டெக்ட்ல இந்த இதுல இருந்து ஒரு அமைப்பை நீங்க பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த அமைப்பு சரியா நடந்துக்கிடுச்சா சரியா நடந்துக்கலையான்னு நீங்க வந்து புரிஞ்சுக்க முடியும். அதனால இந்த ஆன்லைன்ல இல்ல பத்திரிகை துறைகள்ல இல்ல எழுத்தாளர்கள் பண்ற பிரச்சாரங்கிறது இம்பீரியல் பவருக்காகவும் அரசாங்கத்திற்காகவும் எழுதக்கூடியவங்களை நம்ம பெருசா கருத வேண்டியது இல்லை. நம்ம பார்க்க வேண்டியது ஒரு அமைப்பு முழுமையா தங்களுடைய மக்களினுடைய அபிலாசைக்காக சமரசம் பண்ணாம போராடிச்சா அப்படிங்கிறது தான் பிரதானமா பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நன்றி தோழர். ஒரு நீண்ட நெடிய விளக்கம். தோழர்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க நான் நம்புறேன். நிறைய கேள்விகளுக்கு இதுல இருந்து பதில் கிடைச்சிருக்கும், நிறைய சந்தேகங்களுக்கு கிடைச்சிருக்கும். மேலும் இதுல திரும்பவும் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேளுங்க. ஏன்னா வந்து எல்லாமே டீட்டெயிலா பேசிருக்கிறோம். புலிகளை பத்தி கேட்டதுனாலதான் பர்டிகுலரா இவ்வளவு டீட்டெயிலா பேச வேண்டியது. அது வந்து தொடக்கத்திலிருந்து பிரிட்டிஷ் காலத்துல இருந்து தொடங்கி இது வரைக்கும் பேசியிருக்கோம். மிக முக்கியமான ஒரு இது ஆவணம் இது. திரும்ப 2-3 தடவை கேளுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் சந்தேகம் வருதோ அப்பெல்லாம் இதை எடுத்து கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு இதுல இருந்து ஒரு தெளிவு கிடைக்கும். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி செந்தில் தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.